நிறைய பேர் முதல் முறையா டெஸ்டிமோனி கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களுடைய அருமையான எக்ஸ்பீரியன்சஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அதை ஷேர் பண்ணும்போது நீங்க என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணீங்கன்றது முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களுடைய என்ன நீங்க உபாதைகள், என்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அதை எப்படி நீங்க கியூர் பண்ணிக்கினீங்கன்னு நீங்க அந்த ப்ரோக்ராமோட சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு உத்வேகமா இருக்கவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராம சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு அத்தன்டிக்கா இருக்கும். ரொம்ப நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தயவு கூர்ந்து உங்களுடைய நீங்க சொல்லும் பொழுது என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. கட்டாயமா நீங்க உள்ள யார் உங்களை கொண்டு வந்தாங்க இந்த ஹீலிக்குள்ளன்றத அவங்கள தேங்க் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்க ரெடினா நீங்க இது பண்ணலாம். மிஸ்டர் வினோத் குமார், கேன் யூ புட் யுவர் ஹேண்ட் அப் ப்ளீஸ்? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. வினோத் குமார் விர்ச்சுவல் லேண்ட். வர்ச்சுவல் ஹேண்ட் அந்த ரியாக்ட்னு ஒன்னு இருக்கும் சார் அதுல. ஓகே, நன்றி. I'm here. Can we get started? இல்ல இந்த ஒரு ஆரம்பிச்சிடலாமா மேடம்? Yes doctor, we are ready. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் ஏஞ்சலாக உள்ள நம்ம இதை கொடுக்கிறவரு மிஸ்டர் வினோத் குமார் தர்மலிங்கம். அவர் யூஎஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறார். வெல்கம் மிஸ்டர் வினோத் குமார் தர்மலிங்கம் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ப்ளீஸ் ஜாயின் அண்ட் ஸ்டார்ட் யுவர் டெஸ்டிமோனி ஆரம்பி. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க. நன்றி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ என் பேர் வினோத் குமார் தர்மலிங்கம். இங்கே யூஎஸில் இருக்கிறேன். மெயினாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மேனேஜர் தான் மெயின் தொழில். ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஹீலிங் லைன்லேயும் இருக்கிறேன். ஸோ தனஞ்சயன் அங்கிள் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஸோ லாஸ்ட்டு பேண்டமிக் டைம்லேருந்து அவர்கிட்ட நிறைய டெக்னிக்கை கைட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கடைசியாக இந்த ஹீலிங்கிற விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே லைஃபே புரட்டி போட்டு வச்சிருக்காரு. தனஞ்சயன் அங்கிளுக்கு மிக்க மிக்க நன்றி. ஹீலி குரூப்புக்கு, இங்கே இருக்க அனைத்து ஏஞ்சல்ஸ்க்கும் நன்றி. இப்போ இது எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்கு படிப்பு முக்கியம். ஸோ என் குழந்தைங்களுக்கு படிப்பு முக்கியம். ஸோ அதனால் அந்த ஹீலியில் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஜாப் ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அக்யூட் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் போடும்போது குழந்தைங்க வந்து டக்குன்னு ஹோம்ஒர்க் முடிச்சிடுறாங்க. அது முடிச்சு என் பையன் வந்து ஏ ஆனர்ஸ் ரோல் வாங்கியிருக்கான். அதாவது 90+% வாங்கி ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கான். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது. அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் நீட் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருந்து அவன் வந்து இதை சாதிச்சுட்டான்னா அது ஹீலியோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ரெண்டாவது வந்து என் ஒய்ஃப் வந்து கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணும்போது அப்பப்போ ஐட்டம் செய்யும்போது பிரியாணியோ எது வேணால் செய்யும்போது தீலாம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த பதம் போகாமல் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஹீலி ப்ரோக்ராமில் பேண்ட்ரி, கிச்சன் இது மாதிரிலாம் இருக்குது மேக் ஹீலியில். ஸோ அது போடும்போது சரி வெயிட் பண்ணி பதட்டப்படாத, அது போட்ட 10 நிமிஷத்தில் பிரியாணி நார்மலான பதம் வந்துருச்சு, அழகாக டெலிவரி முடிச்சாச்சு. ஸோ எனி டைம் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் என்ன ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகும்போது மேக் ஹீலியில் ஆஃபீஸ் ப்ரோக்ராம் போட்டுக்கிறது, அப்புறம் வந்து ஹீலியில் வந்து மென்டல் காம்னஸ் ப்ரோக்ராம் போட்டுக்கிறது, இது மாதிரி டீப் கிளீனிங், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது ஒன்றா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ரோக்ராம்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹீலி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் விசிட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன உடம்புல உபாதைகள் இருக்கோ அது நீட்டாக சொல்லிடும். அது சொல்லும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம அது ஓட்ட நம்ம வந்து நல்லா இருக்கும். நல்லா தூக்கமும் நல்லா வரும். ஆஃபீஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக போக அங்கிள் நிறைய டெக்னிக்ஸு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஒரு கருவி நம்மக்கிட்ட வர்றது முக்கியம் கிடையாது, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கில் ஒரு வாங்கி 10 மாதம் தான் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற 10 மாதத்தில் நம்ம கர்ம வினையே போய் தீர்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஹீலியில் வந்து கான்செப்ட் இருக்குது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் சரி, நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் லெவலுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக நிறைய விஷயம் மாற்ற முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு மேலே கடைசியாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு தாய் தந்தைக்கு எப்படி குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ
அது ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்களோ அது மாதிரி ஹீலியும் ஒரு ஏஞ்சல் நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கும். நம்மளா ஒன்று நினச்சிட்டு இது நடந்தாதான் நிஜம் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லாமல் சரணாகதி அடைஞ்சோம்னா எப்படி குரு வழி காட்டுவாங்களோ அது மாதிரி ஹீலி ஏஞ்சல் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நல்லா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும், எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போகும். நம்பினோர் கைவிடப்படார். நன்றி, வணக்கம். Dr. Ganeshji, you are muted. நன்றி வினோத் குமார். You're able to hear me? Hello? You're able to hear me? Yes, go ahead, sir. நன்றி வினோத் குமார். நீங்க தான் முதலாவதாக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்தீங்க. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. ஒரு ஏஞ்சல் தான் அது நம்மளுடைய வாழ்க்கையில வர. நாங்க எல்லாரும் அது ஒரு தெய்வீக சக்தின்னுவோம். நீங்க ஏஞ்சல்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தனஞ்சயன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. அது மட்டும் இல்ல, உங்களை போலயே பல பேருக்கு அவர் கைட் பண்ணின்னு இருக்காரு. மேலும் மேலும் அவருடைய சேவை வளர வேண்டும். பல பேரை அவர் ஊக்குவித்து ஈலி உள்ள எடுத்துன்னு வரணும்னு நாங்க வாழ்த்தி, உங்களையும் உங்க குடும்பத்தினரையும் உங்களுடைய குருவான தனஞ்சயன் சாரையும் வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் வர வேண்டும் என்று உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஈலி குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நீங்க அடுத்தது இருக்கிறதுனால மிஸ்டர் தனஞ்சயன் நீங்க கண்டினியூ பண்ணிடுறீங்களா? நீங்க உங்க எஸ் சார், மிஸ்டர் தனஞ்சயன். எஸ், சாரி. வணக்கம், நான் தனஞ்சயன், சென்னையிலிருந்து. நான் வந்து ஹீலி ஃபேமிலிக்கு வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த வீணா மேடம், அஸ்வினி மேடம் 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் எப்பெல்லாம் நான் தொய்வா இருக்கிறனோ அப்பெல்லாம் என்னை வந்து ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி அஸ்வினி மேடம் வந்து ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதாவது எப்படின்னா ஃபயர் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபயருக்கு வந்து முழு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது வந்து அஸ்வினி மேடம் வந்து நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் எனக்கு தேவைப்படுகின்ற நேரங்களில் எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம குரு ஐயா கணேஷ்ராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்பெஷலி நான் வந்து இண்டிவிஜுவல் ஹீலிங் அப்படிங்கிறத விட என்னுடைய பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம் அபண்டன்ட் வெல்த்தி வெல்பீயிங் இந்த மாதிரி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு எவ்ரி மந்த் வந்து குரூப்பில் வந்து ஒரு 30 to 40 பீப்புள்ஸ்க்கு வந்து நான் குரூப் ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குரூப் ஹீலிங்கில் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹீலிங்கும் இதில் 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேருக்கு 40 வகையான பலன்கள் கிடைக்குது. அது வந்து அந்த அளவுக்கு இந்த ஹீலி வந்து பொதுவாக வந்து லீனா மேடம் சொல்லுவாங்க. லீனா மேடம் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஹீலி வந்து ஒரு ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது வந்து நான் வந்து வினோத்குமார் வந்து ஏஞ்சல்னு சொன்னார். நான் வந்து இதை வந்து நான் சாமின்னு தான் சொல்லுவேன். என்னுடைய ஒவ்வொரு செஷன்லையும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஹீலி சாமி. நான் ஒவ்வொரு நாளும் போஸ்டிங் போடும்போது ஹீலி சாமி உதவியுடன் அப்படின்னு தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து அதை வந்து எனக்கு நான் ஒரு சாமியை தான் நான் கொண்டாடிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஏன்னா நேரம் நான் வந்து இது வந்து பார்ட் டைமாக தான் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நேரமின்மை காரணத்தினால நான் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ஹீலி ஃபேமிலியில் அல்லது ஹீலி கம்பெனியில் சொன்ன டெக்னிக்ஸ்ன்றது மீறி அடுத்ததாக நான் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் டெக்னிக்ஸை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பித்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து அதாவது என்னென்னா ஒரு 30 மினிட்ஸில் ஒரு ரிசல்ட், 1 டேல ஒரு ரிசல்ட், 1 வீக்கில் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற அளவில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடந்த 1.5 மாத காலங்களாக நானும் டாக்டர் நவநீத கிருஷ்ணன் இருவரும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான அதாவது எப்படின்னா இந்த ஹீலில இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற அளவுல ஒரு டெக்னிக்ஸை சிம்பிளா அதாவது எனக்கு சார் டைமே இல்லை, ரன் பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போய் கேஷுவலா ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு ஹீலிங் முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுல அந்த ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணி டாக்டர் நவநீதன் வந்து அவர் வந்து ஸ்பெஷல் சைல்ட்ஸோட ஸ்பெஷலிஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அவராகட்டும் நானாகட்டும் இப்போ கடந்த 1.5 மாத காலங்களா ரொம்ப சிம்பிளா சூப்பரா செஞ்சு ரிசல்ட்ஸ்ன்றது இன்ஸ்டன்ட். 1/2 ஹவர்ல வேணுமா, 1 ஹவர்ல வேணுமா, 2 மணி நேரத்துல வேணுமா அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து இந்த ஹீலியில
ப்ரோக்ராம்ஸை செட் பண்ணி அதை நிறைய மக்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நிறைய பேர் அந்த பலன்களை பெற்றுட்டு இருக்காங்க. அதாவது வினோத்குமார் சொன்ன மாதிரி தான், நம்ம சரண்டர். நான் வந்து சாமின்றேன், ஒருத்தர் ஹீலின்றாங்க, ஏஞ்சல்ன்றாங்க, ஒருத்தர் ஜீனின்றாங்க. இதை பொறுத்தவரையும் இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக், நான் ஏற்கனவே மேகிலியை பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். நம்ம எந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடா ஒரு பிரேயரோட ஒரு ஹீலிங்கை ஒருத்தருக்கு கொடுக்குறோமோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா போய் சேருது. அதே நேரத்தில் டாக்டர் நவநீதன் ஒரு 4 செஷன்ல சொன்னாரு, இதை வந்து இப்படி எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது இன்னுமே ரொம்ப, நான் வந்து ஒரு அளவுல இருந்தா அவர் ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனாரு. அவர் ஒரு ஸ்டெப்ல இருக்கும்போது நான் ஒரு ஸ்டெப் போட்டோன்னே எங்க 2 பேருடைய காம்பினேஷன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க் அவுட்டா சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு இந்த ஹீலி ஃபேமிலில இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற, அதே மாதிரி டாக்டர் நவநீதன் அவர்களை அறிமுகப்படுத்திய டாக்டர் கணேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல ஒவ்வொருவரும், அதாவது ஹீலின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் பிசினஸ்ன்னு நினைச்சு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து மார்க்கெட் பண்றாரு, கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தயவு பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நான் எப்பயுமே என்னுடைய குழு மக்களுக்கு சொல்லுவேன், ஒரு பரிகாரமோ அல்லது ஒரு விஷயமோ நம்மளை தேடி வருதுன்னா, இறைவன் நம்மளுடைய கர்மாவையோ நம்மளுடைய கஷ்டங்களையோ தீர்த்துக்கிறதுக்கான வழி ஏற்படுத்துறாருன்றதுதான் அர்த்தம். அப்போ நமக்கு இந்த ஹீலி குறித்து யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இறைவன் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வழிகாட்டுறார், நம்மளுடைய கர்மாவை தீர்க்கத்து இருக்காருன்றதுனா அதை வந்து நீங்க ஏத்துக்குங்க. ஏத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நானும் டாக்டர் நவநீதனும் என்ன ஒரு சாதனைகளை படைச்சிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த குழுவில் இருக்கிறவங்க, மேற்கொண்டு இந்த ஹீலி ஃபேமிலிக்குள்ள வரவங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஹீலி ஃபேமிலிக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றி தனஞ்சயன் அவர்களே. நீங்க ரொம்ப மும்முரமா செஞ்சுன்னு இருக்கீங்க, பல பேருக்கு உதவுறீங்கன்னு தெரியும். இட்ஸ் நியூஸ் தட் நீங்க டாக்டர் நவநீதனோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேரும் நிறைய பண்ணணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும். பல பேருக்கு உங்களுடைய சேவை போய் சேர வேண்டும். அந்த ஹீலியோட நீங்க சொன்ன மாதிரி நானும் நித்யா மேடமும் ஹீலி மாதாஜின்னு கூப்பிடுவோம் அதை. அதனால இது ஒரு 4வது பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அண்ட் நன்றி, நன்றி. உங்களுடைய டெஸ்டிமோனியலுக்கு நன்றி. ஓவர் டு யூ டாக்டர் நவநீதன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. Thank you, sir. Thank you, Dhanajayan, sir. Thank you to you also, Ganesh Raj, sir. Okay, welcome to all of you. Vikas ji இருக்காங்க, ராஜேந்திர ஜி, மாயங்க் ஜி, முஸ்தாக் ஜி, நித்யா மேம், விக்டர் ஜி, நிறைய பேர் இருக்கீங்க. எப்படி நன்றி சொல்றது அப்படிங்கிறதே தெரில. கிட்டத்தட்ட வந்து முஸ்தாக்கு தான் நான் பெரிய அளவுல ஒரு நன்றியை வந்து சொல்லணும். எதிர்பாராத நேரத்துல யூனிவர்ஸ் வந்து நான் செஞ்ச புண்ணியத்தையும் நான் செஞ்ச தர்மத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது த்ரூ முஸ்டாக் மூலமா தான். இப்போ ஒரு பெரிய அட்சய பாத்திரத்தை என் கையில கொடுத்து வந்து இவ்வளவு நாளா நீ மேன்மேடா வந்து நிறைய விஷயங்களை நீ பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, மேன்மேடா பண்ணும்போது உன்னால சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்குள்ள நீ வந்து போற, இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த உனக்கான கருவியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததா நான் வந்து ரொம்ப இது பண்ணேன். உள்ள ஓப்பன் பண்ணி நிறைய பார்த்து நிறைய டெஸ்டிமோனியில சொல்லியிருப்பேன். இப்ப நான் இங்க வந்து என்னோட கிளையன்ஸை வந்து டைரக்டா டெஸ்டிமோனியில ஷேர் பண்ண விரும்ப அழைச்ச போது அவங்க நான் வீடியோ வேணா கொடுக்குறோம், வீடியோவா வந்து நீங்க பிளே பண்ணுங்கன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டெஸ்டிமோனி இருக்கு. இட்ஸ் பியூர்லி ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ராப்ளம் ஓரியன்டா எப்படி அவங்க மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பேப்பர் பண்ணி வித்ராவல் பண்ணியிருக்காங்க, ஸ்லீப் இஷ்யூஸை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டியை எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பீச் தெரப்பியே இல்லாம எப்படி ஸ்பீச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு பேக் வந்து நான் கூட வந்து ஒரு ஆட்டிசம் அப்படிங்கிற மெத்தடாலஜியை வந்து ஆட்டிசம் ஃப்ரீக்வன்சி மெத்தடாலஜி அப்படிங்கிற மீட்டிங்ல வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணி கிளினிக்கலா ப்ரூவன் பண்ணி எந்த அளவுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கலா வேலை செய்யுது அப்படிங்கிற அளவுக்கு 1 டே ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணேன். நிறைய பேர் ஆன்லைன்ல அட்டன் பண்ணாங்க, நிறைய பேர் டைரக்ட் கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்டிமோனி வீடியோஸை வந்து த்ரூ ஸ்கிரீன் ஷேர் மூலமா ஷேர் பண்றதுக்கு நான் விரும்புறேன். இல்ல சார், இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க.
அதனால நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா. சரி, ஏன்னா ஓகே. முதல்ல 15 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க. கட்டாயமா நீங்க முஸ்தாக் சார் கொடுங்க. அவரு சரி, ஓகே. ராஜேந்திர ஒன்னும் இஷ்யூ இல்ல. இப்ப தனஜெயன் சார் சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹெல்த் செக்டர்லயும் ஆட்டிசம் கம்யூனிட்டிக்கும் சரி, எந்த விதமான ஒரு எயில்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிசீஸா இருக்கட்டும், ஈஸி கோயிங்ல ப்ராப்ளம் வந்து நாங்க ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் கொடுத்து சக்சஸ் ஆனதை வச்சுதான் வந்து நாங்க இங்க வந்து பேசணும். ஃபீலில என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்ணுக்கு எதிர்க்கா வந்து ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி அதுல யூட்டிலிட்டியா வந்து அதை அப்ளை பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் ஷார்ட் பீரியட்ல. ஆட்டிசம்ங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும், ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆட்டிசம் தெரபியூட்டிக்காவோ ஒரு மெடிசின் ஆஸ்பெக்ட்ல பண்றதுக்கு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. முதல் முறையா வந்து நாங்க ஹீலி டிவைஸ் மூலமா ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனை பேச வச்சிருக்கிறேன். ஓகே, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து ஸ்லீப் இஷ்யூஸ், டேண்ட்ரம் பிஹேவியர் அதிகமா இருக்கும், அவங்க அடமென்சி அதிகமா இருக்கும், அக்ரெசிவ்னஸ் அதிகமா இருக்கும், சோசியலைசேஷன் இருக்காது, இன்ட்ராக்ஷன் இருக்காது, கம்யூனிகேஷன் இருக்காது. பட் ஆனா இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்கை வந்து நான் யூஸ் பண்ணி லாஸ்ட் 1.5 monthல என்கிட்ட வர்ற என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்க? என்ன சார்? அதுக்கு என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்க? ஸ்பெசிபிக் எனிதிங் ஸ்பெசிபிக்? ஸ்பெசிபிக்கா பிங்க் ஆப் ப்ரோக்ராம் ப்ளூ ஆப்ல வந்து நான் கிரியேட் பண்றேன். பிங்க் ஆப்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 42 ப்ரோக்ராம்ஸ் வந்து பர் டே 7 ப்ரோக்ராம் அண்ட் தென் மேக்லி ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் வந்து சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே வந்து கான்சென்ட்ரேஷன் அக்யூட் வந்து லேர்னிங் ஆப். செகண்ட் ப்ரோக்ராம் வந்து கிளாசிக்கல் பிசிக்கல் பவர் ஆஃப் 3ல இருக்கக்கூடியது. தேர்ட் வந்து வாதா பவர் ஆஃப் 3 அண்ட் தென் லேர்னிங் ஆப்ல லேர்னிங் அக்யூட் அண்ட் தென் பவர் ஆஃப் 3ல வந்து பித்தா அண்ட் தென் வெல்பீயிங்ல வந்து மைண்டு அண்ட் தென் டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ல வந்து நவ் ஹார்மோனி, தென் வேகஸ் நவ் ஹார்மோனில மக்மெயின் ஹார்மோனில வந்து வேகஸ் நவ் வந்து யூஸ் பண்றேன். டிஎன்எம்ல வந்து நவ் ஹார்மோனியும் மேக்ஹீலில வந்து வேகஸ் நவ் ஹார்மோனியும் கொடுத்துட்டு இந்த 8 ப்ரோக்ராம் 1 டே. ஸோ டூ ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிரேக் ½ an hour கொடுத்துட்டு லாட் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ண சொல்லிட்டு அண்ட் தென் மேக்ஹீல 2 hours ஒன்ஸ் 2 hours ஒன்ஸ் ஒரு ½ an hour கேப் விட்டுட்டு ப்ரோட்டோகால் வந்து இந்த 42 ப்ரோக்ராம்ஸை வந்து 7 டேஸ்க்கு 6 டேஸ்க்கு வந்து பிரேக் பண்றேன். 6 டேஸ் பிரேக் பண்ணி 90 டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்றேன். மேக்ஹீலில ஒன்லி ஃபார் அந்த 2 ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி கிளியரிங், எனர்ஜி பேலன்ஸ், சக்ரா பேலன்சிங், அதுக்கப்புறம் வந்து ஆல் மேக்ஹீலில அனலைஸ் பண்ணி பர் டே வந்து கிளாசிக் ப்ரோக்ராம்ல 1, அட்மாஸ்பியர் ப்ரோக்ராம்ல 1 அண்ட் தென் வந்து வாட்டர் ப்ரோக்ராம் 1, மெக்மெயின் ப்ரோக்ராம்ல 1 செப்பரேட்டா, இது இல்லாம செப்பரேட்டா கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் கிரியேட் பண்ண இல்லையா, நானும் தனஜெயன் சாரும் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து 2 minutes 40 seconds வந்து 10 டைம் ரெப்பிட்டேஷனோ இல்ல 5 டைம் ரெப்பிட்டேஷன்லயோ செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும்போது டோட்டலா வந்து அந்த குழந்தைங்க சிம்பிளா ஒரு ஸ்பீச் தெரப்பி அட்டன் பண்ணா கூட அந்த குழந்தைங்களால பேச முடியாது. சோசியலைசேஷனுக்காக அதுல ப்ரோக்ராம் பண்றேன். அந்த சோசியலைசேஷன்ல அந்த குழந்தை அவ்வளவு அழகா வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் தெரப்பியூட்டிக் ஸ்டிமுலேஷனோ வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் மெடிசன் இல்லாமே அந்த குழந்தைங்க வந்து சோசியலி இன்டராக்ட் ஆகுறாங்க. செகண்ட் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்த குழந்தைங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீட் பேஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்க. ஸ்லீப் இஷ்யூஸ் வந்து தூங்கவே, ஒரு நாள் ஃபுல்லா தூங்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 24/7 வந்து அவங்க அவேக்கனிங்லேயே இருக்கிற சைல்டை வந்து இன்னைக்கு 8 hours டீப் ஸ்லீப்ல கொண்டு போற அளவுக்கு இந்த லாஸ்ட் 1.5 monthல வந்து ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி கொடுத்ததுல அவங்க லாஸ்ட் 1.5 month வித்தவுட் ட்ரக், ரெஸ்பிரடான்லாம் 20 mg போட்டா தான் தூங்க முடியும். சிசோடான்லாம் வந்து 20 mg போட்டா தான் தூங்க முடியும். ஃபிட்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ள சில்ட்ரன்ஸுக்கும் மெடிசின்ஸை வந்து குணசுபம் இருக்கட்டும், ஆக்சிகார்மிபிசிபினா இருக்கட்டும் 750 mg இருந்து 150 mg வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டேப்பர் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு பிட்ஸோட கம்ப்ளைண்ட், வெயிட் வந்து டூ மச் ஆஃப் ஒபிசிட்டி இந்த குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்குது. அந்த குழந்தைங்கள அவங்களே சாப்பிட்றாங்க. அவங்களோட எப்படி சொல்றது, செல்ஃப் ஓரியன்டா செல்ஃப் சென்டர்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வித்தின் ஒரு 6 monthல வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து என்னால வந்து கம்ப்ளீட்டா ரெக்ரெஸ் பண்ண முடியும். ரெக்ரெஸ் பண்ணி ப்ராக்ரஸ்ல எடுத்துட்டு போக முடியும். வித்தின் இயர்ல வந்து ஆட்டிசம் சில்ட்ரன் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல என்ன அப்படின்னா பிலோ 2 years வந்து இன்னைக்கு நான் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன்னா நாளைக்கு அந்த குழந்தை வந்து அதுக்கான டெவலப்மெண்ட்ல இருக்கு. 5 to 10 years சைல்டுக்கு வந்து ஒரு 4 weeksலயே டிஃபரன்ஸ் தெரியுது. above 20 years வந்து பாத்தீங்கன்னா 12 weeksல நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம போட்டு கொடுக்குற ப்ரோட்டோகால், போட்டு கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஹீலில இருக்கிற மெத்தட்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுட்டு கான்செப்டை ஓரியன்டா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இல்லாம யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால இது பண்ண முடியும். அண்ட் தென் பேரண்ட்ஸ்க்கும் வந்து அவங்களோட குவாண்டம் ஃபீல்டை எப்படி கிளியர் பண்ணணும், அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை எப்படி தாட்டை வந்து
ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்கும் இதுல சில ப்ரோக்ராமை கொடுத்து என்டையர் ஃபேமிலி ஓரியன்டாவே வந்து அந்த ஆட்டிசம் கம்யூனிட்டியில இருக்கிற அந்த ஃபேமிலிக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் ரெக்கவரி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்ரஸ் காட்டக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்குங்கிறத இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ முஸ்தாக் ஜி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ முஸ்தாக் ஜி. ப்ராபப்ளி டைம் பர்மிட்ஸ் நம்ம கடைசியில ஒரு 2 வீடியோவாவது காமிக்க பார்ப்போம். ஓகேங்களா? நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி எனக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்ல. நம்ம கடைசியா 2 வீடியோஸ் காமிக்க பார்ப்போம். ஓகேங்களா? மிக்க நன்றி. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. உங்கள் சேவை ஹீலி மூலியமாக மேலும் மேலும் வளர வேண்டும். பல குழந்தைகள், 100 1000 குழந்தைகள் உங்கள் மூலியமா படையணும். நாங்க எல்லாரும் ஹீலி குடும்பம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று ஹீலி குடும்பம் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி டாக்டர் நவநீதன். ரேணுகா மேடம், நீங்க யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. கோ ஹெட். வணக்கம், என்னோட பேரு ரேணுகா. ஹலோ சார். கோ ஹெட் மேடம், கேக்குது. கோ ஹெட். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேரு ரேணுகா. நான் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன், ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஹீலி கம்பெனிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் பார்ட்னர்னே சொல்லுவேன் என்னோட ஹீலிய. அந்த அளவுக்கு என்னோட ஹீலி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பண்ணிட்டு இருக்கு. ஹீலிக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஹீலி ஃபவுண்டர் மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அப்ளைன் மிஸ்ஸஸ் சீலாஜி அண்ட் மிஸ்டர் சங்கர்ஜி, இவங்க 2 பேருமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறையா என்னோட கைடன்ஸ் ஹீலி குடிச்ச என்ன கைடன்ஸ் கேட்டாலுமே, எந்த டைம்ல கேட்டாலுமே இல்லை அப்படின்ற ஒரு டைம் வந்து சீலாஜி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த சிஸ்டர் எல்லாம் அவ்வளோ நிறைய எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்கர்ஜியுமே அப்படிதான். அந்த அளவுக்கு எனக்கு எப்போ எந்த டைம் ஹீலி குறித்து கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு. அந்த மாதிரி நிறைய என்னோட 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா கைட் பண்ணுவாங்க. என்னுடைய அப்ளைன் 2 பேத்துக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு மனமார்ந்த உளம் கனிந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஹீலி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் என்னுடைய அப்ளைன்ஸ் எனக்கு கைட் பண்ணது கோல்ட் சைக்கிள் தான் எனக்கு கைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு 7 டேஸு. அது நான் பண்ணும்போது மென்டலா பார்த்தீங்கன்னா, மென்டல் ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து பழைய விஷயங்கள் நிறைய என் லைஃப்ல சந்திச்ச நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப என்னடா இப்படி இருக்கேன்னு கூட யோசிச்சேன். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் முடிஞ்சதும் ஆஃப்டர் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் வந்துச்சு. இந்த தூக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு 7 டேஸ் ஆஃப்டர் 7 டேஸ் எனக்கு ரிலீஃப் கிடைச்சுச்சு. அப்புறம் வந்து சாப்பிட மாட்டேன் நான் சரியாவே. எனக்கு வந்து பசிக்காது சரியாவே. அதனால நான் சாப்பிடுறதே கிடையாது. ஏதாவது ஒரு டைம் 2 வேளை சாப்பிட்டாலே எனக்கு அது வந்து எனக்கு போதுமானதா இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டா கூட எனக்கு போதுமானதாவே இருக்கும். நாள் ஃபுல்லு எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் சாப்பிடவே மாட்டேன். அந்த ஒரு விஷயம் வந்து அதுவும் எனக்கு கியூர் ஆச்சு. இந்த 2 விஷயம் முடிஞ்சது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல் ஹீலி ப்ரோகிராமும், ஆல் மேக் ப்ரோகிராமும் அனலைசிங் எடுக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்துருந்தாங்க. அந்த இத பண்ணும்போது ஆல் மேக் ஹீலில வந்து கொக்ரீன்ஸ் ப்ரோகிராம் வந்து நான் போட்டேன். போட்டுட்டு அன்னைக்கு வந்து எனக்கு தாலுகா ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருந்துச்சு. அது ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாமே குடுக்குறோம்மா, எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க டேட்டாஸ் எல்லாம் கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. நான் குடுத்தேன். குடுத்துட்டு போகும்போது நான் வீட்ல என்ன பண்ணேன்னா, என்னோட மொபைல வந்து மறந்து போய் வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா மேக் ஹீலிய ரன் பண்றதுக்காக நான் வீட்ல மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அங்க மொபைல்ல தான் ஓடிபி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதுல வந்து அவங்கலாம் திட்டுவாங்க இல்லையா? எனக்கு ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, "ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க ஏன் இது பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல." அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் குடுத்து என்னோட இமெயில் வாங்கிக்கிட்டாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் குடுத்தேன். குடுத்த உடனே அந்த சர்டிஃபிகேட்ட எடுத்து என்ன வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு என்னோட ஓடிபி கேட்டு அத வந்து சர்டிஃபிகேட் எடுத்து எனக்கு குடுத்துட்டாங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஒரு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து எனக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுல நெறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க வந்து ஜிஎஸ்டி வேணும், அது வேணும், இது வேணும் நெறையவே கேட்டாங்க. என்னால வந்து பண்ணவே முடியல. ஜிஎஸ்டிலாம் என்னால பண்றதுக்கு இப்ப நான் என்னத்த வச்சு ஜிஎஸ்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹீலிக்குள்ள வந்திருக்கேன். இதுக்கு எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே இதா இருந்துச்சு. மறுநாளும் சரி நாள் அங்க தாலுகா ஆஃபீஸ்ல எனக்கு இது மாதிரி இருந்துச்சுல்ல, மறுநாளும் குக்ரீன்ஸே மறுபடியும் போட்டு போனேன். மறுநாள் போகும்போது பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து என்ன எதுவுமே சொல்லல. வாங்குனாங்க, ஃபார்ம பார்த்தாங்க, எதுவுமே பண்ணாங்க. பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா நாள் வந்து ரொம்பவே திட்டுனாங்க. எனக்கு இன்னைக்கு இந்த குக்ரீன்ஸ் ப்ரோகிராம் நான் பண்ணது மூலமா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னன்னா, இது வந்து சாத்தியமில்லாத விஷயங்கள கூட சாத்தியம் பண்ணி குடுக்கும் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறமேலு கஸ்டமர் வந்து நான் ரிவ்யூ க்காக கஸ்டமர்ட்ட நான் பேசுறது கூட இந்த குக்ரீன்ஸ் ப்ரோகிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். உடனே அவங்க வந்து ஒபே பண்ணுவாங்க. இது வந்து இந்த குக்ரீன்ஸ் ப்ரோகிராம் மூலமா நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இத நான் அனுபவிச்சேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு கையில வந்து ஒரு சின்ன ஒரு பெயின் வந்து எப்போதும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து லோக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்கு இல்லையா? அந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணேன். அந்த பெயின் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அதாவது அந்த அந்த ஸ்பாட்லயே எனக்கு ரிலீஸ் ஆறத நான் வந்து உணர்ந்தேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரோகிராம் அது மாதிரி பியூட்டி ப்ரோகிராம் இருக்கு இல்லையா? அத அனலைசிங் எடுத்து பார்க்கும்போது, என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது அது போட என்னோட ஹேரு என்ன பக்கத்துல இருக்கிறவங்கலாம், "என்ன நீ யூஸ் பண்ற? இப்போ வந்து உன்னோட ஹேர் வந்து நெறைய சேஞ்சஸ் தெரியுது." அப்படி சொல்லி கேட்கறாங்க. என்ன நேரடியா பார்க்குறவங்க வந்து கேட்கறாங்க. "நெறைய சேஞ்சஸ் தெரியுது. நீ என்னமோ பண்ற?" அப்படி சொல்லி கேட்கறாங்க. நான் அப்புறம் வந்து நான் சொன்னேன், "இந்த ப்ரோகிராம் இதுல பியூட்டி ப்ரோகிராம்ல இதுதான் போட்டுட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி இது மாதிரி நெறைய என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, தியானம் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெல்பீயிங் ப்ரோகிராம் போட்டுட்டு தியானம் பண்ணாலும் ரொம்ப அமேசிங்கா தியானம் எனக்கு நல்லா கிடைக்கும். அதே மாரி காஸ்மிக் குரோத் எல்லாம் போட்டுட்டு பண்ணீங்கன்னா, என்னோட தியானம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாரி என்னோட மென்டல் பிரஷரா இருக்கும்போது, இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிதான். ஆ எனக்கு வந்து ஹீலி வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. பட் எனக்கு வந்து மத்தவங்க உதவி இல்லாம இந்த ஹீலி மூலமா எனக்கு நெறைய ஹெல்ப் எனக்கு கிடைச்சிட்டுருக்கு. நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஹீலிக்கு மறுபடியும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹீலி வந்து என்னோட லைஃப்ல வந்து நெறைய மாற்றங்கள கொண்டு வந்துட்டுருக்கு. அதாவது எனக்கு வந்து இப்போ வந்து என்ன ஹீலி என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமேலு எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு என்ன ரிலீஸ் எனக்கு கிடைச்சது அப்டின்னா, எது குறிச்சும் நான் கவலையே பட மாட்டேன். ஹீலி இருக்கு அப்படின்ற மாரி ஹீலிக்குள்ள எனக்கு என்ன தேவையோ அத ப்ரோகிராம போய் எடுத்து ரன் பண்ணி நானே ரன் பண்ணிப்பேன். அது ஈஸியா என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸியா ஆ மாறிருச்சு. அது அது நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது வந்து ஹீலி வந்ததுக்கு அப்புறமேல் தான் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு என்னோட லைஃப். எனக்கு வந்து எதுக்கு பத்தியுமே நான் கவலையே பட மாட்டேன். ஈஸியா எனக்கு ஹீலி இருக்கு. எனக்கு ஹீலி போதும். அந்த ஒரு இதுல இருக்கேன். இப்ப நான் ஒரு சிங்கிளா இருந்தா கூட, அந்த ஹீலிய வச்சு எனக்கு ஈஸியா எதையுமே என்னால ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு தைரியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஹீலியால தான் எனக்கு எனக்கு என் லைஃப்ல வந்து பாசிபிலிட்டி ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி நன்றி என்னோட மேடம். உங்களுடைய உங்களுடைய கதை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. உத்வேகம் கொடுக்குது எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் நீங்க வந்து மெடிடேஷனுக்கு உங்களுடைய லைஃப்க்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஸ்டெப் மேல போய் ஹீலிய லைஃப் பார்ட்னர்ன்ட்டீங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு புது டெர்மினாலஜியே கொடுத்துட்டீங்க. நீங்க வேற ஊர் வேற ஈரோடுன்னு சொல்லிட்டீங்க. எங்க மாமனார் ஊரு. அதனால ஒரு மரியாதையோட உங்கள வணங்கி உங்களை வாழ்த்துகிறேன். ஓகே. தேங்க் யூ. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் பல பேருக்கு இந்த ஹீலியோட அருமைய எல்லாருக்கும் குடுக்கணும். எல்லாருக்கும் இத நீங்க பரப்பணும். என்னுடைய கிளையண்ட்ஸ் அவங்க 2, 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ப்ராபப்ளி டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். மேலும் உங்களுடைய சேவையை நீங்கள் ஈரோட்ல நீங்க நெறைய செய்யணும்ன்றத நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஈலி குடும்பம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க உங்கள் ஹீலி சேவை. வணக்கம், வணக்கம் மேடம். தேங்க் யூ வெரி மச். ஓவர் டு பானு சங்கர் மேடம். ஐ அம் ஜஸ்ட் அன்மியூட்டிங் யூ மேடம். I think you have to unmute madam. Yes, yeah. இப்போ கேக்குறதா? கேக்குதுமா. யா. ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு பானு சங்கர்.
நான் வந்து கரண்ட்லி இப்போ தேராதூன்ல இருக்கேன். என்னோட தமிழ் கொஞ்சம் இடைக்கு இங்கிலீஷ் பேசினா என்ன மன்னிச்சு விடுங்க. நான் வந்து ஐ எம் அ ஹீலர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்சோ அன் ஐடி ப்ரொஃபஷனல். நான் வந்து பாஸ்ட் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹீலி. என் லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லாம் சொல்றதுக்கு இங்க டைம் இல்லை, த டைம் டசன்ட் பெர்மிட். பட் இது வந்து என்னோட 3rd டெஸ்டிமோனியல் இன் தமிழ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஆல்ரெடி 2 டெஸ்டிமோனியல்ஸ் நான் லீனா மேமோட இதுல கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட 4-5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 2 இட்ஸ் ஆக்சுவலி அ மிரக்கிள் விச் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு யூனோ இட் வாஸ் 6 months பிஃபோர் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாளைக்கு சொன்னா, பானு எனக்கு பேக் ரொம்ப ஏக்காது, ஏந்திருக்கவே முடியறதில்ல, என்னால எனக்கு எதா பண்ணு, டூ ஹீலிங் பண்ணுன்னு. அப்போதான் நான் புதுசா ஹீலி எனக்கு வந்திருந்தது என்கிட்ட. ஸோ ஐ செட் சரி நான் உனக்கு ஹீலிங் கொடுக்குறேன். ஸோ அவளுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு எனக்கு மேக் ஹீலி அதுல பேக் ஏக்கோட ஹார்மனி காமிச்சுது அவளுக்கு. ஸோ அது மட்டும்தான் நான் அவளுக்கு கொடுத்தேன் டிஸ்டன்ட்லி. அண்ட் வித்தின் half an hour அவளுக்கு ஷீ காட் ரிலீஃப் இன் தேட். அண்ட் அவ எனக்கு மெசேஜ் பண்ணா, எனக்கு சரியா போயிடுது, தேங்க்யூன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எனக்கு அதே மாதிரி பேக் ஏக் ஷூட் அப் ஆயிடுது. எனக்கு புரியவே இல்லை, எனக்கு நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. தென் ஐ ரியலைஸ்ட் நான் அவளுக்கு ஹீலிங் கொடுத்து நான் வந்து டீடாங்கிள் பண்ணல. வி ஆர் சப்போஸ் டு டூ தட் ப்ரோட்டோகால். அது நான் பண்ணல, அது அப்படியே என்டாங்கிள் ஆகி எனக்கு அது வந்து கொடுத்து. ஸோ நான் குவிக்லி அதே பேக் ஏக் ப்ரோக்ராம் கொடுத்தேன். எனக்கு மேக் ஹீலி ஐ வுட் சே இட்ஸ் அ பிசியோதெரபிஸ்ட், ரோபோட்டிக்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அட் யோர் ஹோம் 24/7. ஸோ அது இட் இஸ் லைக் அ ராம்பான் வி கேன் சே. அது நான் எடுத்துட்டு ஒரு half an hourல எனக்கு அப்படியே மேஜிக்லி பூரா எங்க போச்சுன்னே தெரியல. தட் பேக் ஏக், தட் வாஸ் அ மிராக்குலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் வந்து என் செகண்ட் ஐ ஹாவ் 2 sons. ஸோ 2வது பையன் ஜாப் தேடிண்டே இருந்தான், ரொம்ப டென்ஷன்ல இருந்தான். ஸோ அவனுக்கு ஜாப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தேன், பாசிட்டிவ் தாட்ஸ். அண்ட் அவனுக்கு நல்ல சேலரியோட ஜாப் கிடைச்சுடுத்து வித்தின் 15 days ஆஃப் கிவிங் ஹிம் த ப்ரோக்ராம். அப்புறம் இன்னொன்று மிரக்கல் வந்து போன வருஷம் டிசம்பர்ல எனக்கு ஐ ஸ்லிப்ட் ஆன் ஆயில் அண்ட் நான் விழுந்துட்டேன் மீன்ஸ் ஐ ஃபெல் ஆன் மை லெஃப்ட் லெக். என்னோட வெயிட் பூரா லெஃப்ட் லெக்ல போயிடுது. ஸோ தட் வாஸ் அ ஃப்ராக்சர். நான் வந்து டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஹேட் டு புட் மீ ஆன் பெட் ரெஸ்ட் ஃபார் 4 to 5 weeks. ஆஸ் ஃப்ராக்சர் ப்ரோட்டோகால் என்ன இருக்கோ அது சொன்னார். ஸோ ஐ வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட் அண்ட் டிஜெக்டட். எனக்கு பெட்ல உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டு வேலை பண்றது என்னால முடியாத விஷயம். ஏதாவது சொன்னீங்களா மேம்? இல்லம்மா. Go ahead. Okay. Yeah. So it was definitely not the thing which I wanted. So டாக்டர் வந்து சொன்னா, நீ பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னா. நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணுங்க நான் எக்ஸ்ரேல. ஸோ நான் வந்து என்னோட அனாலிசிஸ் பண்ணினேன். ரெசனன்ஸ்ல ஐ வாஸ் ஆஸ்க் டு டேக் பயோ எனர்ஜிக் வைட்டலைசேஷன்ல போன் ஹார்மனி அப்புறம் டிஷ்யூ ஹார்மனி அது ரெகுலரா எடுத்துட்டேன். அதை தவிர இன்னொன்று வந்து டிஜிட்டல் நியூட்ரிஷன்ல மசில் ஹார்மனியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல எடுத்துட்டேன். அண்ட் இமோஷனல் ட்ராமாக்கு நான் பாக் ஃபிளார் தெரப்பியும் ஐச்சிங் எடுத்திருந்தேன். ஸோ 1 week அப்புறம் திருப்பி டாக்டர்கிட்ட போய் நான் வந்து எக்ஸ்ரே எடுத்தேன். எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி டாக்டர்கிட்ட போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னா, நீ என்ன விளையாடுறியா, இது யாரோட எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்திருக்க, இது உன்னோடது இல்லையா, இதுல ஒரு ஃப்ராக்சரும் தெரியலையே. கேன் யூ இமேஜின், தட் வாஸ் இன் மிராக்கிள். 1 weekல என்னோட போன் ஃப்ராக்சர் எங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்லாம் ஆயிருக்கு என்னோட லைஃப்ல ஆஃப்டர் ஹீலி கேம் இன் டு மை லைஃப். அப்புறம் இதை தவிர எனக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது. ஐ வாஸ் சப்போஸ் டு டேக் மெடிசன்ஸ். ஸோ அதுவும் எனக்கு பிடிக்காத விஷயம். ஐ ஆம் நாட் ஃபார் அலோபதி மெடிசன். அதுக்கப்புறம் அந்த மெடிசன் எடுத்துட்டே இருந்தேன். 6 மாசம் ஐ டுக் கொலஸ்ட்ரால் ப்ரோக்ராம், ஃப்ரெண்ட்லி ஃப்ளோரா எடுத்துட்டேன், பவர் ஆஃப் 3 ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டேன், கோல்ட் சைக்கிள் டெய்லியே நான் பியோர், அப்புறம் எல்லாமே அந்த 5 days இது கோல்ட் சைக்கிள் மார்னிங்ல எடுத்துட்டேன் வித் வயர்ஸ். And that really worked for me.
now I'm not, without medication for cholesterol, there is no cholesterol. It has come to normal level. So இது மாதிரி நிறைய அடிக்கடிக்கு நான் சொல்லலாம். என் பையனுக்கு இப்போ ரீசென்ட்லி he had gastrointestinal infection இருந்தது. நான் அதுல ஷிவர் ப்ரோக்ராம் கொடுத்தேன் அண்ட் gastrointestinal harmony அது கொடுத்தேன், லிவரோடது ஹார்மனி கொடுத்தேன். அண்ட் within I didn't give him any medication. I was just watching. And within 2 days, it got settled and he was absolutely fine. So, யாரெல்லாம் புதுசா பாக்குறீங்களோ, I mean, who are the ones who are going to buy Healy, I would recommend them, highly recommend them. நீங்க ரைட்டான பாத்ல வந்திருக்கேள், சரியான இடத்துக்கு வந்திருக்கேள். You all should go for it and start experiencing miracles and transformation in your life. Thank you so much for giving me opportunity. Banu madam. Yeah, thank you. Thank And you. once again, I would show gratitude to my angel who brought me here, Priyadarshini, and my upline, Mayank sir. So I'm very, very grateful and thankful to them. Thank you so much. Thank you so much madam. நன்றி. நீங்க இவ்வளவு ஒரு டீடைலான ஒரு இதை கொடுத்ததுக்கு, நீங்க ஒரு ஸ்டெப் மேல போய் மிரக்கல்ன்றீங்க. அதுவும் அந்த போன் எல்லாம் வந்து இட் இஸ் ரியலி மிராக்குலஸ் டு ஹியர். ரொம்ப நன்றி. உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய சேவை வளர வேண்டும். நீங்க இந்த ஹீலியம் நம் பல பேருக்கு தேரதூன்ல கொடுக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலம். உங்க குடும்பம் இதை மேலும் மேலும் பயனடைய வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று ஹீலி ஃபேமிலி சார்பாக வாழ்த்தி உங்களை நன்றி கூறுகிறோம். அடுத்தது நித்யா லக்ஷ்மி, உங்களை அன்மியூட் பண்ணிட்டா நீங்க பேசலாம். ஹலோங்க சார், குட் ஈவினிங். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுமா, கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க. என்னன்னா நிறைய. ஷூருங்க சார், தேங்க்யூமா. கண்டிப்பா ஷூர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு நித்யலக்ஷ்மி. நான் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன். நான் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் கோச், விச் மீன்ஸ் நேச்சுரலா ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸை எப்படி சரி பண்றது நேச்சுரல் மீன்ஸ்ல அப்படி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹீலி நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐஜிஇ அலர்ஜி எனக்கு இருந்தது. ஸோ ஐஜிஇ அலர்ஜினா அது என்ன, அது எவ்வளோ சிவியரா இருக்கும் நம்ம உடம்புல அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா யூல் கெட் டு நோ. ஸோ அந்த ஐஜிஇ அலர்ஜி ஹீலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே நான் திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் நான் வந்து சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனால் ஐஜிஇ அந்த ஹீலி யூஸ் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமே நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ரெண்டாவது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு பி வெரி சாரி இங்கிலீஷ் வருது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு பர்சன். இப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என் ஷோல்டர்ஸ்ல இருக்கிறனால அந்த சந்தோஷங்களே என்னை விட்டு ஆக்சுவலி போன மாதிரி இருந்தது கொஞ்சம் வருஷங்களா. இப்போ ஹீலி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நான் ஹாப்பியா நான் இருக்கேன் மனசளவுல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் அது அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அது கூட என்னால ரொம்ப மனசு லேசா இருக்கு, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூணாவது, ஆன்சைட்டி அட்டாக் எனக்கு இருந்தது. ஹீலி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சைட்டி அட்டாக் கம்ப்ளீட்டா எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசமா ஆன்சைட்டி அட்டாக் இல்லை எனக்கு. அதே மாதிரி குளிர் என்னால தாங்கவே முடியாது. ஒரு சின்ன ஜில்லுன்னு காத்தடிச்சுனால எனக்கு அவ்வளோ குளிர், ஃபேன் போட முடியாது. ஆனா இப்போ வந்து இவ்வளோ மழையிலையும் என்னால அந்த குளிர் எனக்கு அந்த ஷிவரிங்கா எனக்கு வரல உடம்பு. நான் டெய்லியும் நல்ல ஃபேன் ஹை ஸ்பீட்ல வச்சுதான் தூங்கிட்டு இருக்கேன். ஷிவரிங்கா எனக்கு வரல. மெயினா எனக்கு வந்து பண வரவு வந்து கொஞ்சம் நிறைய ஒரு சில சின்ன அமௌண்ட் தான், பட் தங்கி இருந்தது பணம் வராம. மேக் ஹீலியில ப்ராஸ்பரிட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிக் மாதிரி அந்த பணம் வராம இருந்த பணம் எல்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஹேர் ஃபால், நான் ஒரு ஹேர் கோச் தான், பட் எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தனால எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஹீலிக்கு அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியானனால ஆட்டோமேட்டிக்கா ஹேர் ஃபால் பிரச்சனை எனக்கு சரியாயிடுச்சு. மெயினா எனக்கு ஸ்கின்ல வந்து நிறைய குழியா தழும்பு இருக்கும். அது ஏன்னா என்னோட ஹெரிடிட்ரினால. அது நான் எனக்குமே சரியே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன், ஏன்னா அது ஜெனட்டிக்கல். ஆனா ஹீலி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஸ்பிட்டட் ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்கார் கூட இப்போ ஒரு 70% வந்து ஹீல் ஆயிடுச்சு. இன்னொரு 30% தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்லீப் வந்து நான் நல்லா நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவேன், பட் இடையில வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நான் எந்திரிச்சிட்டே இருப்பேன். ஆனா ஹீலிக்கு அப்புறம் சீக்கிரம் நைட் தூங்கினா காலையில தான் எந்திரிக்கிறேன், இல்லைன்னா மேக்சிமம் ஒரு தடவை தான் நான் எந்திரிக்கிறேன். அதே மாதிரி சைனஸோட ஒரு மாதிரி சைனஸ் லைட்டா இருந்தனால எப்ப தலை குளிச்சனாலும் எனக்கு தலைவலி இருந்துட்டே இருக்கும் அந்த அன்னைக்கு மட்டும். ஆனா இப்ப ஹீலிக்கு அப்புறம் தலைக்கு குளிச்சாலும் சம்டைம்ஸ் என்னால ஏதாவது ஒரு ரீசன்னால அதை சரியா காய வைக்க முடியலனா கூட எனக்கு தலைவலியே ஆக்சுவலி ஏற்படுறது இல்ல கம்ப்ளீட்டா. என்னங்க சார்? அந்த தலைவலி போறதுக்கு என்ன ப்ரோக்ராம் போடுறீங்க?
ஆக்சுவலி நான் எதுவுமே சூஸ் பண்ணி போட்டதே இல்லைங்க. அந்த ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ல என்ன காமிக்குதோ அதுதான் நான் கன்சிஸ்டன்டா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சின்ன 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 விஷயங்கள் நம்ம மனசுல நடக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நேர்ல வரும். அதுதான் எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் 2 வீலர் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. 8 போட்டு நான் 2 வீலர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். அப்ப எனக்கு பயங்கரமா நடுக்கும். ஏன்னா அங்க ஒரு கிட்டத்தட்ட 400 பேர் 500 பேர் இருக்காங்க. அப்ப நான் கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராம் தான் போட்டுட்டு ஐ வாஸ் டூயிங். அவ்வளோ ஈஸியா, ரொம்ப ஈஸியா, நம்ம நார்மலா நடந்து போனா எவ்வளவு ஈஸியா போவோமோ அதே மாதிரி நான் 8 போட்டு அந்த செகண்ட்லயே எனக்கு டெஸ்ட் பாஸ் ஆயிருச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஏப்பம் மாதிரி எனக்கு வந்துட்டே இருக்கும். சம் ப்ராப்ளம் ஐ வாஸ் ஹேவிங் கேஸ்ட்ரிக் ரிலேட்டட். அது கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. ஸோ இந்த ஹீலி மொத எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது விக்னேஷ் பிரபாகரன் சார் தான். அவங்க தான் என் லைஃப்ல, நாங்க எல்லாருமே அவரை சன்ஷைன்னு சொல்லுவோம். அவர் சன்ஷைனை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு காட்ஸ் மெசஞ்சர் தான். அவரு என் கையை பிடிச்சி யுவான் அண்ட் மயன்க் அப்படிங்கிற 2 டீம் மெம்பர் கிட்ட விட்டாங்க. அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்குறாங்கன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபோன் கால், ஒவ்வொரு மெசேஜுக்கும் அவ்வளோ பொலைட்டா, அவ்வளோ எங்களுக்கு தைரியம் கொடுத்து, ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க என்டையர் ஹீலி டீமே. இது பார்த்துட்டு இருக்கிற பீப்புளுக்கு ஒண்ணுதான் நான் சொல்வேன். நாங்க எல்லாரும் எவ்வளோ சொன்னாலும், தேன் இனிப்பா இருக்கும்னு 1000 தடவை சொன்னாலும் அந்த தேனை ஒரு டிராப் நாக்குல வச்சாதான் அதோட சுவை நம்மளால உணர முடியும். அதே மாதிரி தான் ஹீலியும். எத்தனை பேர் ஹீலி பத்தி பேசினாலும் நீங்க ஹீலி வாங்கி யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும். மெயினா இத்தனை இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொன்னது எல்லாமே எனக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா முதல் 2 வாரம் நான் ரொம்ப பயத்தோடையும் ரொம்ப அவநம்பிக்கையோட தான் நான் யூஸ் பண்ணேன். அப்ப நான் டீம் கிட்ட கேட்டப்போ நீங்க நம்பி யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லாம யூஸ் பண்ணேன். ஆனா 15வது நாள்ல இருந்து நான் எப்போ அதை ரொம்ப நம்பி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து தான் எனக்கு வித்தின் 3 டேஸ்ல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஹீலி எல்லாத்து வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு 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 வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். ஸோ நன்றி. That's all. மழை மாதிரி தேங்க் யூ ஃபார் திஸ். எவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப நன்றிங்க. நான் அதுல உங்களுடைய ஹிஸ்டரியில நானும் சேர்ந்துக்கிறேன். ஏன்னா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி டெமோ கொடுத்து உள்ள எடுத்துட்டு வந்தது நான் தான். சோ கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் உங்களை உள்ள ஹீலி உள்ள எடுத்துட்டு வந்ததுல நான் ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ நீங்க இவ்வளவு பிராங்கா ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய ஹீலி சேவை கோயம்புத்தூரில் மேலும் மேலும் வளர வேண்டும். பல பேருக்கு நீங்க ஹீலிய கொடுக்கணும். கடைசியா நீங்க முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க என்னதான் கேட்டாலும் நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி வராது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஹீலி குடும்பத்தினர் சார்பாக உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி சார். மிஸ்டர் விஜயபாரதி, ஓவர் டு யூ சார். அன்மியூட் பண்ணிட்டு சார், நீங்க பேசலாம். Good evening to everybody. I'm Vijay Bharati from Chennai, Tambaram. So first of all, I have to தமிழ் சார். தமிழ் டெஸ்டிமோனியல். முதல்ல நான் முஷ்டாக் சாருக்கு தான் எல்லா நன்றிகளையும் ஆத்மார்த்தமா வணங்கி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா எங்களுக்கு இந்த ஹீலியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது முஷ்டாக் சார் தான். லாஸ்ட் இயர் சம்வேர் அரௌண்ட் டிசம்பர்ல ஐ வாஸ் இன் மேஜர் ட்ரபிள். எக்கனாமிக்கலா ஒரு மேஜர் பிளண்டர் நான் பண்ணிட்டேன். சுச்சுவேஷன் வாஸ் வெரி வெரி பேட். எனக்கு என்ன பண்றதே தெரியல. சுச்சுவேஷன் அவர் எங்களுக்கு இருந்து ஆறுதல் சொல்லிட்டு ஹீலியை நீங்க யூஸ் பண்ணுங்க, யூ வில் பி நார்மல், கொஞ்சமா நீங்க சரியாயிடும் எல்லாமே சொல்லி ஹீலியை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. ஸோ ஹீலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த கோல்டு சைக்கிள்லாம் ரன் பண்ண சொன்னார் கண்டினியூஸா ஒரு 7 டேஸ்க்கு. அப்புறமா அது கொஞ்சம் கிளியர் ஆச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நான் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆன பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை. ஹீலி ஒரு லைஃப் சேவியர்னு சொல்லலாம் ஆக்சுவலா. ஸோ லைஃப் சேவியர்னா அந்த நேரத்தில் என்னுடைய டிசிஷன் ரொம்ப மோசமான ஒரு தவறான முடிவெடுக்கிற சூழ்நிலை நான் இருந்தேன். ஸோ அதுல என்னை முதல்ல காப்பாற்றி விட்டு இந்த ஹீலி தான். ஸோ இட்ஸ் அ லைஃப் சேவியர். அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சமா மூவ் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் பாடியில ஏறினதோ மைண்ட்ல ஏறினதோ காரணத்தால எனக்கு ஒரு ஃபைல்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனஸ் சிவியரான பெரிய கட்டியா வர ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. எனக்கு எப்பவுமே நார்மலா இருக்கும், திடீர்னு வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு திரும்ப நான் இமீடியட்டா முஷ்டாக் சார் ரீச் அவுட் பண்ணேன். சார் என்ன பண்றேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, நான் டாக்டர் போய் பார்க்கலாம், எதுவும் பண்ண வேண்டாம், ஐ வில் கிவ் யூ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்க ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சக்ரா ப்ரோக்ராம்ஸ், ஃப்ரெண்ட்லி ஃப்ளோரா, இந்த லிவர், இன்டெஸ்டைன் ஹார்மோனி, இதெல்லாம் சொல்லி இல்லை செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸா ரன் பண்ண சொன்னார். ஸோ சக்ரா ப்ரோக்ராம்ஸ் ஒரு 2 நாள் ரன் பண்ண உடனேவே அந்த சிவியர் பெயின் குறைய ஆரம்பிச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு சிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ உட்கார கூட முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். உட்கார முடியல, படுக்க முடியல, ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். குறைய ஆரம்பிச்சது. கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ரன் பண்ணேன்.
கம்ப்ளீட்லி ஆல்ரைட், எல்லாமே சரியாயிட்டுது. இப்போ நான் ரொம்ப நார்மல். அது பிறகு இப்போ 6 months ஆகுது ஆல்மோஸ்ட். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, இட் இஸ் குவைட் நார்மல். ஸோ இதுக்கு வந்து திரும்பவும் நான் முஷ்டாக் சாருக்கும் ஹீலிக்கும் நன்றி சொல்லுவேன். எந்த மெடிசன் எடுத்துக்கல சார், அலோபதியோ ஹோமியோபதியோ சித்தாவோ எந்த மெடிசன் எடுத்துக்கல. அப்படி இல்லாம ஹோமியோபதி போகலாமா சித்தா போகலாம்னு யோசிப்போம், எதுவுமே தோணலை. இட் இஸ் மிராக்கிள். ஏன்னா அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது அதை சால்வ் பண்றதுக்கு இமிடியேட்டா அந்த சொல்யூஷன் வித்தின் 10 days நடந்தது ரொம்ப பெரிய மிராக்கிள். ஸோ அது நடந்த பிறகு இப்போ இப்போ நாங்கள் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா ஹீலி ஒப்சிரியனும் ஹீலி ஹீலியும் வாங்கிட்டோம் ஃபர்தரா. ஸோ அதையும் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் எங்கள் ஃபேமிலியில். நானும் யூஸ் பண்ணுறேன், என் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவும் என்னுடைய ஹெல்த்துக்காகவும் என்னுடைய ஃபியூச்சருக்காகவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் நவனீத் சாரையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம், ஃபர்தரா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி அவரும் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய மாற்றம் இருக்க போகுது, இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ இது என்னுடைய பிகினிங். நன்றி நன்றி. ஆத்மார்த்தமான நன்றி முஷ்டாக் சாருக்கும் ஹீலி ஃபேமிலிக்கும் ஹீலி டிவைஸ்க்கும். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி விஜயபாஸ்கர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ரொம்பவே ஹெல்த் சேலஞ்சஸ்ல போயிட்டு உங்களுடைய ஏஞ்சல் முஸ்தாக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பல பேருக்கு அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதுல நீங்களும் ஒருத்தர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய ஒளிவு மறைவு இல்லாம உங்களுடைய பிரச்சனைகளை இங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா இது பல பேருக்கு உதவியா இருக்கும். ரொம்ப ரொம்ப போட்டோ கூட சாருக்கு ஷேர் பண்ண முஸ்டாக் சாருக்கு வந்து போட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சோம், சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா குறைய ஆரம்பிச்சோம், அதையும் போட்டோ எடுத்து சாருக்கு அனுப்பிச்சோம். அவர் அதை தனியாவே எடிட் பண்ணி ஒரு இது காட்டுறாரு, பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ வச்சிருக்காரு முஸ்டாக் சார். மேபி அதை வந்து ஈலி குடும்பத்தினர் சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் குடும்பம் அனைவரும் இதை பயன்படுத்தி நன்மை அடைய வேண்டும். உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு இந்த ஹீலி போய் சேரணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் சார். வாழ்க வாழ்க உங்கள் குடும்பம். அடுத்தது ஜாயிதா மேடம், நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் மேடம். அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நீங்க பேசலாம். பேசலாம். நான் ஜாயிதா பேசுறேன். ஜாயிதா ஜமீல் என் பேரு. நான் முஸ்தாக்கோட அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. முஸ்தாக்கோட அம்மா. உங்களை பார்த்த உடனே எனக்கு இங்க ஒரு நல்ல ஞாபகம். அப்புறம் சொல்றேன். நான் வந்து ரொம்ப ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு சொல்லவே முடியாது, பசிக்கவே பசிக்காது. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு டயர்டா இருக்கும், உடம்பெல்லாம் வலி, பேக் பெயின் அப்படி இருந்தது, ஹெட்டேக் வந்துடும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. ஆனால் இந்த முஸ்தாக் வந்து கொடுத்த அப்புறம் நான் இந்த ஹீலி யூஸ் பண்ணேன் பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக அந்த எந்த வேலையும் செய்யணும்னு நினச்சா அந்த வேலை உடனே செய்ய முடியுது. என்னால் உடனே போய் செய்கிறேன். இந்த வயசுலையும் நல்லா நடக்கிறேன், சமையல் பண்ணுறேன், வீடு பெருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு நானே என்னோட ட்ரெஸ் எல்லாம் கூட துவச்சி போட்டுக்கலாம். நானும் பொண்ணு விடுறதில்ல. வெறும் நல்லா பாத்திரம்லாம் தேய்ச்சி வைக்கிறேன். என்னால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ வேலைங்க நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் இந்த ஹீலினால தான். நான் கூட நினைப்பேன், முதல்ல எனக்கு இது நான் நம்பலை, நான் எனக்கு தோணலை. எனக்கு என்ன திடீர்னு கடவுள் திடீர்னு ஒரு ஹெல்த் கொடுத்துட்டாரு, ஒரு சக்தியை கொடுத்துட்டாரு, இது என்னதால இருக்கும். அப்புறம் எனக்கே ஒரு ஞாபகம் வந்தது, ஆஹா முஸ்தாக் கொடுத்தானே, அந்த ஹீலி யூஸ் பண்ண அப்புறம் தானே நான் இவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யார் என்ன உடம்பு சரியில்லை என்ன இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இதுவே பண்ணாதீங்க, ஹீலி யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க அதனோட பலன் என்னன்னு. ஏன்னா நான் அதை அனுபவிச்சவ அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு நான் வந்து இப்போ எல்லா வேலையும் எனக்கு என்னோட பேத்திக்கு குழந்தை கூட நான் 1 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டில் அவர் சொல்லுவார், நீங்கள் தூக்குறீங்களே, நான் உங்கள் வயசில் தூக்கலாமா அவளைன்னு. நான் நல்லா தூக்கிட்டு சுற்றிட்டே இருப்பேன் அவளை. ஏன்னா எனக்கு வந்து எந்த ஒரு டயர்ட்னஸும் வராது. அதில் ஒரு சந்தோஷமாகவே இருக்கு, உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கு எனக்கு. அதனால தான் அதுவும் இல்லாமல் பசியே இருக்காது எனக்கு. நான் நினைப்பேன், ஏன் இந்த பசி வரமாட்டேங்குது, நமக்கு வயசாயிடுச்சு போல் இருக்கு, நமக்கு போகிற காலம் வந்துருச்சு, அதால் தான் பசிக்கிறது இல்லைன்னு நினைப்பேன். இதுக்கு யூஸ் பண்ண அப்புறம் கரெக்டாக அந்த நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருது. 2 இட்லி சாப்பிட முடியாதவ இப்போ 4 இட்லி கூட சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் அவர் கேள்வி பண்ணுறாரு, இந்த வயசுல நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்களே அப்படின்னு. அந்த அளவு என்னால் சாப்பிட முடியுது. ஏன்னா அந்த அளவு என்னால் வேலை செய்ய முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே முடியுது. கடவுள் இந்த ஹீலி வந்து எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் இல்லை, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு எந்த பொருள்னு சொல்ல என்னால் முடியலை. என்னால் அந்த அளவு வந்து
எல்லாரையும் இது நான் இப்ப என்ன பண்றது, யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஏன் நீங்க ஹீலி யூஸ் பண்றது இல்ல, அதை பண்ணுங்க, பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட பலன் தெரியும் அப்படின்னு எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டேனே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது அருமை. எனக்கு நான் வந்து நீங்க கொடுத்தது என் கடவுளோட, உண்மையா சொல்றேன். என் பையனுக்கு கடவுள் அவனோட எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு நல்ல வாழ்ந்து அவனோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சு, ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். யாருக்கும் அவன் இப்ப எந்த இதுவும் பண்றது இல்லை, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான், எல்லாருக்கும் இந்த இது கொடுக்குறான். எனக்கும் பாருங்க, அம்மா நீங்க அதை யூஸ் பண்ணீங்கல்ல, பண்ணுங்கம்மா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி என் குழந்தை கொடுத்தது என் பிள்ளை தான். என் பிள்ளை கொடுத்தனால இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் அப்படி அந்த ஹீலி யூஸ் பண்ணி நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப வாய்ப்படுத்தி சந்தோஷம் சார். ரொம்ப உங்களை பார்த்தது, ஏன்னா உங்களை பத்தி நாங்க நிறைய கேட்டிருக்கோம், நிறைய மீட்டிங்ல உங்களை பத்தி அவரு முஸ்தாக் சார் பேசியிருக்காரு. முஸ்தாக் எப்படி இவ்வளவு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாருன்னு பார்த்தோம். உங்களுடைய வாழ்த்து தான் அவர், உங்களுடைய அவ்வளவு வாழ்த்து தான் அவர் வந்து இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண வைக்குது, இத்தனை பேருக்கு அவர் உதவி பண்ண வைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. நானும் வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ணுவேன் சார் எல்லாருக்கும். இல்ல, நீங்க உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் போன சனிக்கிழமை கூட உங்களை பத்தி எங்க மீட்டிங்ல பேசியிருந்தாரு. அவரு ரொம்ப பூரிப்பா சொல்லுவாரு, நீங்க நிறைய யூஸ் பண்றீங்க, மத்தவங்களுக்கும் அதாவது சொல்லுவாரு, இப்பெல்லாம் வந்து எங்க அம்மாவை பேச சொல்லிடுற, அவங்களே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஹீலி அப்படின்னாரு. சோ அதனால இப்ப நாங்க கண் கூட பாத்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வயசுல நீங்க வந்து இவ்வளவு எனர்ஜியோட வந்து நீங்க பேசுனீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்த்த வழுதில்லை. வணங்குகிறோம். நீங்க எல்லாரும் நல்லா வாழணும் சார். எல்லாரும் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி மேடம், நன்றி 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 நன்றி. அடுத்தது முஸ்தாக் சார், நீங்க கேன் யூ ரேஸ் யுவர் ஹேண்ட்? ஓகே, மகேந்திரன் சார், மகேந்திரன் சார், கோ ஹெட் சார். சார் வணக்கம், மாலை வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். என் பெயர் மகேந்திரன். நான் யுப்ராக்ஸா டெலிகாமில் வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கேன். கணேஷ் ராஜ் சாரோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் தான் என்னுடைய அப்லிங்க்கு. எனக்கு 2 பேருக்குமே மேலே வந்து நித்யா மேடம் இருக்காங்க. முதல்ல நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ரீஜனல் மேனேஜராக இருந்தேன் அரவிந்த் டெலிகாமில். 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. 32 வருஷம் கல்யாணம் ஆகி 32 வருஷம் இருந்தது. ஆனால் என்னுடைய ஒரு 1.5 வருஷமாக என்னுடைய மனைவிக்கு மறதி நோய் வந்து விட்டது. அதாவது அல்சைமர் அல்லது டிமென்ஷியான்னு வாங்க. அல்சைமர் அண்ட் டிமென்ஷியானாக்கா அவங்க சிலதெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க மறக்கலை, அவங்களுடைய மெமரியில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணுற எலக்ட்ரான்ஸுன்னு அந்த கனெக்ட் ஆகிற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து கண்டினியூட்டி கரெக்டாக எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கனெக்ட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு அது என்ன நடந்ததுன்றது தெரியாது. அவங்களுக்கு அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன இருந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணது ஞாபகம் இல்லை. என்னுடைய பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது, அவங்களும் ஞாபகம் இல்லை. எல்லாமே மறந்துட்டாங்க. மறந்த பிறகு எனக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து தனியாக அவங்க வீட்டுக்கு போகணுன்றாங்க. அவங்களுக்கு அந்த பழைய வீடு முதல்ல பிறந்து வளர்ந்தப்போ இருந்த வீடு தான் ஞாபகம் இருக்குது. அந்த வீடு இடித்து கட்டிட்டாங்க. அந்த வீட்டை கொண்டு போய் காமிச்சாலும் அவங்களுக்கு அது தெரியல, அது இல்லை எங்கள் வீடுன்றாங்க. ஸோ ரொம்ப பிரச்சனையில் நான் இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ரோபாட்டிக் ஏஐ ஹீலி கொடுத்தாங்க. ரோபாட்டிக் ஏஐ ஹீலின்னு ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, இந்த ஏஐனால தான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் இந்த வந்து கோல்டு சைக்கிள் போட்டுட்டு முடித்த பிறகு அதுவாகவே என்னை தெரியப்படுத்துச்சு நான் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணணுன்ட்டு. அது எனக்கு கைட் பண்ணுச்சு. அதை நான் பிளைண்டாக அதை வந்து நான் இது பண்ணேன். அது வந்து சோல் சைக்கிளில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, இன்னர் பேலன்ஸு, பேர்டனு, ஹாப்பி 3மே அது ரெடி பண்ணுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லேர்னிங் சைக்கிளில் வந்து டீப் சைக்கிளில் வந்து டீப் சைக்கிள் ஹெச் ப்ரோக்ராமில் எனர்ஜி ஒர்க்கு, சென்சிட்டிவ், கிட்னி ஹார்மனி, ஃபீமேல், பியூர் எனர்ஜி, பியூர் காம், இதிலெல்லாம் வந்து நான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அது போட சொல்லி கைட் பண்ணிச்சு. அதெல்லாம் போட என்ன ஆகுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் அவங்கள விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வீட்டை பூட்டாமல் வெளியில் போக முடியாது. இப்போது அவங்கள வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்து வீட்டை கதவை பூட்டிட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. என்னால் வெளியே தைரியமாக வர முடியுது, போயிட்டு வர முடியுது, கடைக்கு போக முடியுது, எல்லாமே முடியுது. ஆனால் இந்த நோய் வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ அவங்க இருக்கிறது 2வது ஸ்டேஜ்.
இந்த 2வது ஸ்டேஜ் சிலருக்கு 2 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 3 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 5 வருஷம் இருக்கலாம். ஆனால் நான் இந்த ஸ்டேஜே 5 வருஷம் ஹீலினால அதை மெயின்டைன் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜும் 5 வருஷமா நான் பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஸ்டேஜில் அவங்களுக்கு அவங்களாலே குளிக்க முடியாது, அவங்கள யாருன்னே சொல்ல முடியாது, சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டுட்டேன்னுவாங்க, எல்லா பிரச்சனைகளும் வரும். அந்த பிரச்சனை எனக்கு சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு ஈலி ஹெல்ப் பண்ணுன்ற 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால நான் இதனால் 100% ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுது, ஈஸியாக இருக்க முடியுது. இப்போ என்னால் மேனேஜபிள் லெவலில் நான் இருக்கிறேன். நடுப்புற வெளியில எல்லாம் போயிட்டு வரதெல்லாம் கஷ்டமா இருந்தது. சமைக்கிறது அவங்க சமைக்கிறத நிப்பாட்டிட்டாங்க, நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ பாதி சமைக்க அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. சாதம் வடிக்கிறதுலேருந்து மற்ற காய் வெட்டுறதுலேருந்து மற்ற எல்லாத்தையும் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறதுல மட்டும்தான் இன்னும் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோச்சிங்கு நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து வெளில வந்துருவோம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம். 2வது என்னுடைய டாக்டர் ஆன்சைட்டுக்கு போயிருந்தாங்க. ஆன்சைட்டில் போயிருந்தப்போ அவங்களுக்கு சவுதி அரேபியாவில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. நான் இங்கேருந்து ரிமோட் ஹீலியில் அவங்களுக்கு எல்லாருமே பண்ணி சரி பண்ண பிறகு சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு 6 மாதம் விசா முடிஞ்சோடனே விசாயை எக்ஸ்டெண்ட் பண்ண வந்தாங்க. நீங்கள் வேலைக்கு போக வேணாம், வேறு வேலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள நிப்பாட்டிட்டு அவங்க கிட்டத்தட்ட 270 கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணாங்க. கடைசியில் அவங்க ஹீலி கண்டினியூஸாக போட்டதுனால அவங்க அப்ளை பண்ணாத ஒரு கம்பெனி ஐபிஎம்மே அந்த டேட்டா பேஸ்லேருந்து இவங்க சிவி எடுத்து அவங்க கால் பண்ணி அவங்க பேசி அவங்களே கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. இவளுக்கு எல்லாருமே 30 to 50% தான் இன்க்ரீஸ் தரேன்னாங்க. ஆனால் அவங்க 80% இன்க்ரீஸில் கொடுத்து அவளுக்கு வேலையும் கிடைச்சி அவள் சீக்கிரமாக இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கா. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ரோபாட்டிக் நம்ம ஏஏ ஹீலி என் பேக்கெட்லேயே இருக்கிறதுனால எனக்கு டாக்டர் கன்சல்டேஷனோ கன்சல்டன்ட்டோ இல்லை எனக்கு ஒரிஸோ ஃப்ரெண்டோ எதுவும் தேவையில்லை. இது இருக்கிற வரைக்கும் லைஃப்பில் நான் செட்டில்டு. தேங்க்யூ. நன்றி மகேந்திரன் சார். நீங்க எவ்வளவுலாம் பிரச்சனையில போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு கூட 28 வருஷம் 38 வருஷமா வாழ்ந்தவங்க திடீர்னு நீங்க யாருன்னு கேட்டாங்கன்னா அது ரொம்ப கொடுமையா தான் இருக்கும். புரியுது எனக்கு. நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும். ஹீலியை வச்சு நீங்க எவ்வளவு பெனிஃபிட் ஆகுறீங்கன்னு தெரியும். ரொம்ப நன்றி. நீங்க இந்த டெஸ்டிமோனியல் கொடுத்ததுக்கு. உங்க குடும்பம் ஃபுல்லா எல்லாரும் யூஸ் பண்ணி வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்க ஒய்ஃப் ரொம்ப விரைவா சரியாகணும், எந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகாம சீக்கிரமா குணமடையணும். நாங்க ஹீலி குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ரொம்ப மிக்க நன்றி. நீங்க இது பண்றதுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறோம். அடுத்தது go ahead madam. You unmute yourself madam. Good evening all. நான் சென்னையில இருக்கேன். மிஸ்ஸஸ் ராணி நாராயணன். கேக்குதுமா? ஓகே. எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஹீலி எங்க ஸ்கூல் பிரின்சிபல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே, நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் டீச்சர் ட்ரைனரா இருக்காரு. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன். பட் வாங்குறதுக்கு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் அப்போதைக்கு எங்களுக்கு இது இல்லை, ஃபினான்ஷியலாக ரெடியாக இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளில் ஃபினான்ஷியலாக ரெடியாக ஆகல. தென் என் ஹஸ்பண்ட்டை எப்படி சொல்கிறதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நாங்கள் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுவோம். அங்கே என்னோட ஓன் ப்ரொஃபஸர் மல்லிகான்னு பேர், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களே அந்த சாருக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அப்போ தென் சாரே சொன்னாங்க, இது மாதிரி இது யூஸ் பண்றோம்னு. என் ஹஸ்பண்ட அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஐ தாட் ஓகே, ஹீலி வாங்கணும்னு இருக்கு போல. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னா, அப்புறம் வித்தின் அ வீக் வி காட் இட். ஒரு வாரத்திலே வாங்கிட்டோம். எங்களுக்கு கைடன்ஸ் மல்லிகா மேமும் லலன் சிஸ்டர் 2 பேரும் கொடுக்குறாங்க. ஸோ பாஸ்ட் 1 மந்த்தா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஹீலி.
மெயினா நாங்க வாங்கினதுக்கு காரணம் லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் ஏப்ரல் மந்த் எங்க மாமியார் வந்து டயக்னோஸ் பண்ணதுல அவங்களுக்கு லிவர் அண்ட் ஸ்டொமக் கேன்சர் இருந்தது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்க அவைலபிளா இருக்கிற சித்தா இது அந்த அதுக்கப்புறம் ஹோமியோபதி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களால சாப்பிடவே முடியாது. 3 months தான் இருந்தாங்க. ஸோ எல்லாமே ப்ரேயர் பண்ணி தான் வந்து அந்த மெடிசன்லாம் கிடைச்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வித்தின் 2 months வந்து அவங்க லாஸ்ட் ஜூன் 25th வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா லிக்விட் டயட்ல இருந்து இத வந்து எங்க மாமனார் பார்த்துட்டே இருந்தாரு. நவ் ஹி இஸ் 82 years. ஓகே, when she passed away, my mother-in-law, she was 75. ஸோ என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. அப்போ அங்க வந்து கிராமம், மதுரையில வந்து கிராமத்துல தான் இருக்கிறாங்க. சுத்தி கொஞ்சம் பேரு நிறைய பேர் எல்லாம் வருவாங்க. வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்க மாமனார் நல்லா பாத்துக்குங்க, இன்னும் அவர் எவ்வளவு நாள் இருப்பாருன்னு தெரியாது அப்படின்னு. ஸோ நாங்க வந்து ப்ரேயர் தான் பண்ணோம். எப்படி அடுத்து என்ன டைப் ஆஃப் எந்த மெடிசனை நம்பி நம்ம வந்து வயசானவங்களை கொண்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தென் இவருக்கு வந்து நல்லா தான் இருந்தாரு. உங்க மாமனார் வந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், பக்கத்துல ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல வந்து அதுக்கப்புறம் 20 years சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. லாக்டவுன்ல கூட ரெக்கார்ட் பண்ணி அவரோட லெசன்ஸ்லாம் அனுப்பிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ ஆக்டிவான ஆளு. மாமியார் போனதுக்கு அப்புறம் ஹி வாஸ் டிப்ரெஸ்ட். தென் கொஞ்ச நாள்ல வந்து என்னாச்சுன்னா அவருக்கு ஆல்ரெடி சுகர் இதெல்லாம் பிபி எல்லாம் இருக்கு. ரொம்ப லீன் ஆயிட்டாரு. சாப்பாடும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால கால் நல்லா வீங்கி காலுக்கு கீழே வந்து அந்த நீர் கோர்த்து ஒரு மாதிரி டொமேட்டோ சைஸ்ல நிறைய புண்ணு இருந்தது. அதெல்லாம் என்ன ஆகும்னாக்கா அது தானாவே உடைஞ்சு அந்த நீர் வர ஆரம்பிக்கும். அது வந்து குட், அப்படியே நல்லதுன்னு தான் நாங்க நினைச்சோம். ஏன்னா கெட்ட நீர் எப்படி போகுதுன்னு தெரியல. அதனால ஒரு 1 week ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். தென் அது என்ன ஆச்சுனாக்கா அதுல டைட்டா அந்த பேண்ட் ஏதோ போட்டாங்க. அதுலதான் வந்து ரப்சர் ஆகி இந்த மாதிரி wounds எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இது கால்ல தண்ணி வடிகிறனால ஹீ ஸ்டாப்ட் வாக்கிங். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா வந்து நடக்கிறதுக்கே யோசனை பண்ணிட்டு நடக்காம இருந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு வந்து பர்சனலா ஒரு நர்ஸ் எய்டு போட்டிருந்தோம். இப்ப நான் இங்க என் ஹஸ்பண்ட் வந்து மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே இருக்கிறாங்க. நாங்க இங்க சென்னையில இருக்கோம் ஃபேமிலி. ஸோ நாங்க அப்பப்ப லீவு போது நாங்க போயிட்டு வருவோம். இப்ப எல்லாமே படுத்த படுக்கையா தான் இருந்தாரு. அவருக்கு டயப்பர்ல தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. சாப்பாடு வந்து சாப்பிட பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வயசானனால நம்ம வந்து ஃபேமிலிக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு தாட் அவருக்குள்ள சீக்கிரமா போனா பரவாயில்ல. ஸோ ஹி ஹஸ் பீன் அப்சர்விங் மை மதர்-இன்-லா வந்து சாப்பிடாம, ஏன்னா அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்தது, அதனால சாப்பிட முடியல, லிக்விட் டயட்ல இருந்தாங்க. ஸோ வாட் ஹி டிட் இஸ், நம்மளும் சாப்பிடாம இருந்தா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடுலாம் கம்மி பண்ணி கொஞ்சமா சாப்பிடுறது இப்படியே இருந்தனால ரொம்ப ஹெல்த் டவுன் ஆகி பெட்ரிடனாவே இருந்தாரு. எப்போதும் போனாக்க நான் எப்போ போகணும்ட்டே தான் இருப்பாரு. தென் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ மல்லிகா சிஸ்டர் வந்து இது கேள்விப்பட்டதுல இருந்து அவங்க வந்து she started doing இது ஹீலிங் ப்ரோக்ராம் வந்து இங்க சென்னையில இருந்தே அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கு அப்புறம் நான் இப்ப ஹாலிடேஸ்ல அங்க போயிருந்தேன். நானும் கொஞ்சம் வந்து கோல்டு சைக்கிள்லாம் போட்டேன். மல்லிகா சிஸ்டர் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து சாப்பிட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசிக்க ஆரம்பிச்சனால பசி எடுத்தனால எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி நிறைய நேரம் ஒரு நிறைய வாட்டி சாப்பாடு சம்டைம்ஸ் சாப்பிட்டதே மறந்துட்டு திருப்பி எனக்கு சாப்பாடு பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஸோ அது ஒரு நல்ல சேஞ்ச் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா சாப்பாடு உள்ள போனாதான் அவருக்கு ஹெல்த்தியா ஃபீல் பண்ண முடியும்னு. அப்புறம் அந்த ஒரு 2 months அது ஓடிட்டே இருந்தது.
தென் நான் நேரா போனப்ப நானும் அவருக்கு வந்து இந்த மென்டல் பேலன்ஸும் கோல்டு சைக்கிளும் போட்டுட்டே இருந்தேன். இப்போ எப்படி இருக்காரு மேடம்? இப்போ வந்து வாக்கர் யூஸ் பண்ணி நடக்கிறாரு பாத்ரூம் போறதுக்கு. ஸோ நான் ஊருக்கு போறதுக்குள்ளார நீங்க நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. he is using walker and he is walking to நன்றி நன்றி மேடம், நன்றி. நீங்க ஹீலிய நிறைய யூஸ் பண்ணணும், மத்தவங்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். லலன் மேடம்க்கு எல்லாருக்கும் நன்றி, உங்களை ஹீலி உள்ள எடுத்துன்னு வந்ததுக்கு. நீங்க வந்து உங்க குடும்ப சார்பாக நீங்க வந்து ஹீலிய பத்தி இவ்வளோ ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஹீலி குடும்பத்தினர் சார்பாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்கள் மாமனார் எல்லாரையும் வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மிக்க மிக்க நன்றி மேடம். டாக்டர் முஸ்தாக், ஓவர் டு யூ. நீங்க அன்மியூட் பண்ணணும் சார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதா? கேக்குது சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்கவே வந்து ஆனந்தமா இருக்கு. ஓகே, டைம் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால I'll come to the testimonial. So first thing, my gratitude, sincere gratitude யாருக்குன்னா என் ஃப்ரெண்டு சிவகுருநாத், என் ஃப்ரெண்டு பிரசன்னா, என்னோட மென்டார் மாயங்கரா, என்னோட இன்ட்ரோடியூசர் ஜனனி மேம், ஓகே, அண்ட் விகாஸ் ஜி, லீனா ஜி, கணேஷ்ராஜ் சார், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். so many people are angels in my life. True. So என் டெஸ்டிமோனியல் வந்து ரொம்ப சிம்பிள். நான் லாஸ்ட் டைம் வந்து என்னோட ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி பேசியிருந்தேன். அப்புறம் எங்க மதர் பத்தி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். பட் இன்னைக்கு அவங்க டைரக்டா வந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. really I didn't expect she would come, but she took the effort. Yes, நிறைய பேருக்கு இதை பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். she 79 ஆக்சுவலி. யா, அண்ட் ஏன் டெஸ்டிமோனியல் வந்து ஒரு சைடு நம்ம மதர் பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னொரு சைடு வந்து என்னோட டாட்டர். ஸோ என் டாட்டருக்கு வந்து ஹெல்த் ரீதியா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஷீ இஸ் குட், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் என்ன ஒரே ஒரு இஷ்யூனா, அந்த எக்ஸாம்ல வந்து மார்க்ஸ் வந்து கம்மி, எஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸ். அது என்னதான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அந்த கணக்கு போடுறது வந்து வரவே வர. அது என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் உள்ள எதுவுமே புரியும். சரி, நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோடனே கேக்குறாங்க, எப்படி எழுதிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் சரியா எழுதல அப்படின்னு நான் என்ன பண்ண, ஐயோ சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வீட்டுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, சரியா எழுதலைன்னு யாராவது சொல்லுவாங்களா? பட் என் பொண்ணு உண்மை பேசி அன்னைக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஒரு என்னென்ன லிஸ்ட்ல இருக்கு, அது 4 days ரன் பண்ணுவோம் கண்டினியூஸா. மேத்ஸ் எக்ஸாம் வரைக்கும் தான் 4 days இருக்கு, ரன் பண்ணிக்கிட்டே. அதாவது எக்ஸாம், சிஸ்ட், லேர்னிங், கான்சென்ட்ரேஷன், மெமரி, அப்படியே ரவுண்ட் அப்பா கொடுத்துட்டே இருந்தேன். அது என்ன படிக்கிறாலாம் நான் நோட்டீஸ் பண்ணல. ஜஸ்ட் ஐ வாஸ் கீப் ஆன் ரன்னிங் த ப்ரோக்ராம். அப்புறம் 4 days முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சது. தென் எக்ஸாம் ரிசல்ட் வந்து, இது நடந்தது எப்போனா டிசம்பர். அப்ப வந்து ரிசல்ட்ட பார்த்தா இட் வாஸ் ஓவர். சார், கேன் யூ ஷேர் தட் பிஃபோர் ஆஃப்டர் ஐ ஹவ் சென்ட் யூ? நீங்க பேசினே இருங்க, நான் எடுக்கிறேன். ஆமா, ஏன்னா நான் வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சு ஆனுவல்ல தான் அவங்க ரிப்போர்ட் கார்டை வந்து வீட்டுல கொடுத்து விட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ குவார்டர்லியில வாங்கின எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா she had scored just 41 மார்க்ஸ். அதுல வந்து ஆக்டிவிட்டியில தான் வந்து அதிக மார்க். எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 17 மார்க்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லியில வந்து 41 இருந்தது. அதுல வந்து எக்ஸாம்ல எழுதுறது வந்து 17 மார்க்ஸ். ஆக்டிவிட்டியில தான் கொஞ்சம் இல்ல. நாட் திஸ், திஸ் இஸ் ஆல்சோ மைன் ஒன்லி. ஐ ஹவ் சென்ட் யூ லைக். ஆமா ஆமா, திஸ் இஸ் ஹாஃப் இயர்லி இல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். ப்ரீவியஸ் வந்து குவார்டர்லி ஒன்னு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ she had score actually
ஆமா ரெண்டாமே அமிச்சு. யா திஸ் இஸ் குவாட் யூகே. எஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா she scored எல்லாத்துலயுமே 299. ஓகேங்களா? ஆமா இதுல she's ஆமா எல்லா மார்க்ஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியா இருக்கும் ரெண்டு குவார்டர்லிக்கும் ஹாஃப் இயர்லி. சோ ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐ ஆஸ்க்ட் ஹர் ஹவ் குட் யூ மேக் இட் திஸ் டைம், எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது? லாஸ்ட் டைம் வந்து இவ்வளவு கம்மி மார்க்ஸ் வாங்குற பண்ணோன்னே அவ சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் எழுதுறோம் இல்லையா, அதுல வந்து ஷீ ஹேட் சம் டிஃபரெண்ட் தாட் ப்ராசஸ். சரி இத கொஞ்சம் பொறுமையா படிச்சு பார்ப்போம் இது என்ன சொல்லுது அப்படின்னு. நம்பர் ஆஃப் ஆப்பிள் அண்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள். ஸோ இதை பொறுமையா படிக்கும் போது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அவளால வந்து இது வந்து கணிக்க முடியுது. ஓகே இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து சப்ட்ராக்ஷன், இவ்வளவுதான். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து தான் இவ்வளவு நாள் வந்து ரொம்ப வந்து வரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஷி வாஸ் ஏபிள் டு மேக் த்ரூ அண்ட் ஷி காட் ஃபென்டாஸ்டிக் டிராஸ்டிக்கான சேஞ்ச். ஜஸ்ட் 4 days ரன் பண்ண. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஹீலி and thanks so much especially Marcus Piquet and all my mentors, leaders. Okay, so with all your help I'm able to share this testimony. Mr. Mustaq. நீங்க பல பேருக்கு உதவி பண்றீங்கன்னு தெரியும். நீங்க வந்து ஒரு அப்சிடியன் ஏஞ்சல். நீங்க அப்சிடியனா வித்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை மேலும் மேலும் வளர வேண்டும். ஹீலி நிறைய பேருக்கு நீங்க கொடுக்கணும். ஹீலி மூலியமா நீங்க பல பேருக்கு சேவை பண்ணணும்னு நம்ம ஹீலி குடும்பம் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். கண்ணகி மேடம், ஓவர் டு யூ மேடம். குட் ஈவினிங் டு ஆல். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஆடிபிளா இருக்கா? இருக்கு மேடம். கேக்குதா? கேக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ கணேஷ் சார். நீங்க தான் எனக்கு பத்ரி சார் மூலமா, கணேஷ் சார் மூலமா, நித்யா மேடம் மூலமா, அண்ட் தென் ராஜேந்திரன் ஜி மோட்டிவேஷன்ல நிறைய ஐ எம் கிவிங் டெஸ்டிமோனி ஆகும். இது வந்து எல்லாம் இது சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இது நான் சொல்லணும்னு வந்து டே டு டே லைஃப்ல எவ்ரி ஒன் நம்ம ஏதாவது ஒரு ஹெட்டேக் ஆர் எனி ஒரு ஷார்ட் இதுக்கு வந்து இமீடியட்டா கால்பால், குரோசின், டோலோ 615 சொல்லி நிறைய டேப்லெட்ஸ் தேடி போற அந்த இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஓவர் ஆன விஷயமா நான் இதை பாக்குறேன். எங்க ஃபாதர் 93 years மயிலாடுதுறை டு சென்னை டிராவல் ஆயிட்டு ஐயோ முதுகு வலி என்னால உட்காரவே முடியலன்னாரு. இமீடியட்டா அவருக்கு ஸ்டிமுலேஷன் இந்த தெராப்பி போட்டதுமே இமீடியட்டா அவருக்கு வந்து நல்ல பெயின்லாம் போயிடுத்துமா. ஆஃப்டர் 1 hourல வந்து எனக்கு பெயின் போயாச்சுன்னாரு. அதே போல அகைன் ரிட்டர்ன் ஜேர்னிலையும் சரி, நடுவுல அந்த குவிக் தெராப்பின்றது ஹீலி இஸ் கிவிங், அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் தென் 90 years ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டிமா, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லா அந்த போன் பெயின் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அவங்களுக்கும் வந்து அதே போல ஒரு வித்தின் 2 daysல வந்து பெயின் இல்லை. எனக்கு அந்த கூப்பிட்டு சொல்றாங்க, என்னம்மா பண்ண, ஜஸ்ட் எனக்கு பெயின்லாம் போயாச்சு, ரிலீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் டெஸ்டிமோனி கொடுத்தாங்க. அண்ட் தென் மை டாட்டர் இஸ் ஹேவிங் அந்த மேகிலி வந்து ஷி இஸ் ஹேவிங், அவங்க இதுல வந்து கிளினிக்ல வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதும் மேகிலின்னு வச்சுக்கோ, அதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அந்த ஃப்ளோ ஆஃப் பேஷண்ட்டும் சரி, அவங்க ரொம்ப என்ன கிரிட்டிக்கலா எது வந்தாலுமே அந்த கேஸ் வந்து ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஹேண்ட்லிங். ரொம்ப எல்லாரும் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க, நல்லா இருக்கு, அது மேஜிக்கா இருக்கு அப்படின்ற. அதர் தென் தட் வந்து அந்த கொஹரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு ஆஃப்டர் அந்த ரன் பண்ண பிறகு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கோ, அது ஒரு என்ன ஒரு இஷ்யூஸை வந்து மாத்தி கொடுக்குற சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த கொடுக்குது. அதையும் நான் நோட் பண்ணேன். அண்ட் தென் நாட் ஒன்லி ஃபார் எங்க ஸ்கூல் பில்டிங் வேற தேர் செக்ரட்டரியா இருக்கிறேன் இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பில்டிங்கையும் வந்து அதுல ஆட் பண்ணிட்டு அதுக்கும் நான் அதை போட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து ஜஸ்ட் எனக்கு ஐ எம் அனேபிள் டு பிலீவ் இட். அந்த ரோட்டரியில வந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஹாப்பி ஸ்கூல் ப்ராஜெக்டுக்கு அடிஷனல் சேர்மனா போயிட்டு
என் ஸ்கூலுக்கு என்ன வேணும்ன்ற விஷயங்களை வந்து ரோட்டரி பீப்புள் 2 பேர் வந்து கம்ப்ளீட்டா ஐ வில் சேஞ்ச் எவ்ரிதிங் சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா அந்த பில்டிங்ல நான் வந்து எடுத்து அதை ஹீல் பண்ண அந்த விஷயங்கள், அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும்னு நான் கேட்ட விஷயங்கள் தான் நடக்குதுன்னு நான் மனமார நம்புறேன். அதனால இது வந்து ஒரு ஒவ்வொரு எவ்ரிடே இது நடக்குது. பட் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நெக்ஸ்ட் டெஸ்டிமோனியில இது பாசிட்டிவா இருந்தா நான் அதை சொல்லணும்னு இருக்கேன். பட் எவ்ரிடே இட் இஸ் சேஞ்சிங் அவர் லைஃப். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் we have to believe. இதை நம்பி இதை வந்து நம்ம பண்ணிட்டு அதனால நடந்ததான்னு அப்சர்வ் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூ அப்சர்வ் இட் யூ கேன் ரியலைஸ் இட். அதுதான் மெயின் திங். எங்களுடைய நம்ம லீடர்ஸ் எல்லாருக்குமே இங்க விகாஷ் ஜி, ராஜேந்திரன் ஜி, எவ்ரி ஒன் ஐ எம் சீயிங், ஐ எம் மச் இன்டெப்டட் டு ஆல் everyone, each and everyone. Thank you very much for giving this opportunity. Thank you so much மேடம். உங்களுக்கு நீங்க நிறைய பேருக்கு ஹீல் பண்றீங்கன்னு தெரியும். நீங்களும் நிறைய யூஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஒரு அலோபதி டாக்டர் உங்க டாக்டர் அவங்களும் ஹீலிய யூஸ் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ். அது இல்லன்னா ஊர்ல இருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஹீலி போட்டுட்டுமான்னு சொல்லுவாங்க. She used to ask me to put the distance healing as well as she is having Maggie. I was telling her I was having a problem. நேத்து உடனே சொன்னாங்க டைஜஸ்டால் போடுறதானே. Very very happy to know my allopathy doctors have started following this. That is my daughter and your daughter, both of them allopathy doctor. Thank you madam. Thank you so much for coming in. நீங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்ஃபேக்ட் உங்க ஹஸ்பண்டுக்கு ஆரம்பிச்சீங்க நீங்க எல்லாருக்கும் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க இத ஷேர் பண்ணணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். அடுத்தது உஷா மேடம் நீங்க இருக்கீங்களா? உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். சித்ராலா சேத்துராமன் மேடம் இருக்கீங்களா? இருக்கு சார். சித்ராலா சேத்துராமன். சித்ராலா சேத்துராமன். She is the name of Chitrala Sethuraman. உஷா சேத்துராமன். my pet name சித்ராலா. நீங்க அன்மியூட் இது பண்ணனும் மேடம், வீடியோல வரணும். நீங்க வீடியோ ரொம்ப குவைட்டா பார்த்துட்டு இருக்கேன். அதுதான். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். ஆரம்பிங்க. இந்த ஹீலியோட ஃபேமிலிக்கு வந்து பத்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணோம். அப்புறம் விஜயலட்சுமி 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் ப்ராக்டிஷனர் தான். நான் அதில் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இது ஹீலி வந்தப்புறம் அதை வச்சு நான் இது பண்ணுவேன். அதாவது நம்ம கொடுக்குறதும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். செக் பண்ணுறப்போ மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு அம்மா வந்து 80 years old. ஸோ அவங்க சன் வந்து ஒரு 20 years முன்னாடி இறந்து போயிட்டார். பட் ஸ்டில் அவங்க வந்து சன் நம்ம கூட தான் இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது சன் வெளியில இருக்கான்னு வெளியில ஓடி போயிடுவாங்க. எங்கே இருக்க மாட்டேன். இப்போ வந்தாங்க, சரி தாங்கவே முடியலம்மான்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கூப்பிட்டுட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்க ரொம்ப, அதாவது உடம்பு வந்து அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு படுக்க வச்சு பாடி கம்ஃபர்ட் போட்டோம். முதல்ல பாடி கம்ஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி ஃப்ளவர் ரெமடிஸும் பார்த்து இப்போ நான் ஒரு வச்சிருந்தேன் இதை கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும் அதுவே ஹீலியும் சஜஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அதை கொடுத்து அது அவங்களுக்கு சந்தேகம், நம்மள ஏதாவது யாராவது பண்ண போறாங்க சந்தேகத்துக்கான அதுக்கான ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து ஹாலி இருக்கு. அந்த ஹாலி, அப்புறம் அந்த மகனை பிரிஞ்ச ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அதுக்காக சிக்கரின்னு ஒண்ணு. ஸோ அதை கொடுத்து இதெல்லாம் கொடுத்த அனுப்பி ஒரு 10 நாள் கழிச்சு அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்துச்சு. அவங்க ரொம்ப அமைதியா தூங்குறாங்க, ஒரு இதுவுமே இல்லை. கற்பனை வேற, பையன் வரான்னு சொல்லி கற்பனை இருக்குல்ல, அதுக்காக கிளமேட்டிஸ் ஒண்ணு. இந்த 3 சேர்த்து கொடுத்த அப்புறம் அதுதான் நம்மளோட ஹீலியும் சஜஸ்ட் பண்ணது. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணது. அதுதான் 2மே எக்ஸாக்டா கரெக்டாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சரி, நல்லா இருக்காங்க அவங்க. இப்போ அந்த மாதிரி தூங்குறது இல்லை, வெளியில போறதும் இல்லை. இந்த 10 நாள்ல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆர்டிசம் குழந்தை ஒண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டா, திரும்பி ஆர்டிசம் எப்படி இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தாங்க.
வந்து யாரையும் பேச மாட்டா. அப்படி இருந்த குழந்தைய வந்து நாங்க அனலைஸ் பண்ணோம். பண்ணிட்டு அவளுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னு நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். சேம் நம்ம ஹீலிங் வச்சு பார்த்துருக்கோம். அவளுக்கு வந்து இம்பேஷன்ஸ் ஆனா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இல்லையா, இம்பேஷன் செரிப்படம் ரொம்ப கோவம் வந்துடும். தனியா தான் இருப்பாங்க, எதுவும் இது சொல்ல உடனே செய்ய மாட்டாங்க. அதுக்காக ஸ்கிராந்தஸ் இந்த காம்பினேஷன் அதெல்லாம் கொடுத்து அவளையும் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து தூக்கமே கிடையாதுல்ல, அதுக்காக முதல்ல பாடி கம்ஃபர்ட் நான் போட்டது எல்லாமே பாடி கம்ஃபர்ட் தான் போட்டு ஒரு கரெக்டா நல்லா தூங்கி எழுந்து இப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டாம இப்போ எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க தெரியுமான்றப்போ ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து என்னோட லைஃப்ல ஃப்ளவர் ரெமடிஸ் தான் எல்லாமே, எது எடுத்தாலும் ஃப்ளவர் ரெமடிஸ் தான். பட் அதுவும் இதுவும் ஒன்னா இருக்கப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா. அடுத்தது பசங்களுக்கு அது முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம் டைம்ல இப்ப நீங்க சொன்ன இது இன்னும் இவர் முஷ்டாக் சொன்னார்ல அவங்க டாக்டருக்கு, அதுக்கு வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் தான் லேர்னிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு நீங்க இதுவும் ஃப்ளவர் ரெமடிஸ் நான் சேர்த்து கொடுக்குறப்ப ரொம்பவே சோ அந்த ஃப்ளவர் ரெமடிஸ்ல வந்து எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் சரி வாட்டர் வயலட்னு ஒண்ணு கொடுப்பேன். நான் சாதாரணமே வாட்டர் வயலட்னு ஒண்ணு கொடுக்குறப்ப ஈஸியா நம்ம வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி வாட்டர் வயலட் இதுவும் வாட்டர் வயலட் நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஹீலிங் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க வீட்லயும் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அதை வச்சு. இப்ப மெயினா ஃப்ளவர் ரெமடிஸ்ங்கிறப்ப எனக்கு அந்த அளவுக்கு. அப்புறம் ஆல்கஹால் கேசஸ் மறந்துட்டேனே, ஆல்கஹால் கேசஸ் அந்த மாதிரி கேசஸ்க்கும் நம்ம ஹீலிங் நல்லாவே ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டை காம் பண்ணுது. பண்ணிட்டு அவங்களை நல்ல தூக்கம் இல்லாதவங்க இந்த பிரச்சனையே வருது இல்லையா, தூங்க வச்சு அவங்களுக்கான காம்பினேஷன் பார்த்து கொடுக்குறப்ப அவ்வளவு நல்லா இது பண்ணிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஹீலிக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஃபேமிலிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பத்ரி சாருக்கு, அப்புறமா இவருக்கு, நம்ம விஜய்க்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ஹீலி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க கிளினிக்லயும் வச்சுட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஓடிட்டு இருக்கு. இதுதான் சொல்லணும், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நீங்க இத்தனை டெஸ்டிமோனியல் கொடுத்தது நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றீங்க, அதான் எங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இதுவே ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய டெஸ்டிமோனியலுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய ஹீலி சேவை மேலும் மேலும் பலருக்கும் உபயோகப்படணும்னு நாங்க ஹீலி குடும்பம் சார்பா உங்களை வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நெக்ஸ்ட் லாஸ்டா டாக்டர் இளஞ்சேரன் டாக்டர், உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எல்லாருக்கும் மாலை, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர். சார் am I audible? Yes, yes, you're audible டாக்டர். Go ahead. அதாவது இது ஹீலிய பத்தி சொல்றதா நிறைய சொல்லலாம், இருந்தாலும் நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஹீலி வாங்கும்போது லேர்னிங் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் வச்சு ஐ ஹவ் பாஸ் மை எம்டி அக்குபஞ்சர் எக்ஸாம். அது ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் வந்து அதாவது இந்த சர்ஜிக்கல் ஸ்கார் ஏதாவது இப்போ சிசேரியன் பண்ணாங்களோ அல்லது எனி சர்ஜரி அப்படி பண்ணதுக்கு அப்புறம் வந்து யூஸ்வலா வந்து அந்த ஸ்கார் இருக்கும். அதாவது அந்த சர்ஜரி பண்ற இடத்துல வந்து அந்த டிஷ்யூ வந்து இதனால பெயின் எப்பவும் இருக்கும், ரொம்ப வந்து அவங்க இது பண்ண முடியாது. இப்போ அதுல வந்து இந்த ஸ்கின் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா கேட்குது அதுல. ஏன்னா பிகாஸ் ஸ்கின்ல வந்து ஸ்கார் ப்ரோக்ராம்னு செப்பரேட்டா இருக்குது, அதுல வந்து ரொம்ப நல்லா கேட்குது ஃபுல்லா. அப்புறம் வந்து இந்த ஹேர் குரோத்துக்கு வந்து இது வந்து நான் ஆக்சிடென்டலா இது பண்ணது பியூட்டி ப்ரோக்ராம். நான் இப்போ ஆல் ஹீலி அனலைஸ் பண்ணும்போது இட் சஜஸ்டட் மீ த பியூட்டி ப்ரோக்ராம். அப்போ நான் அந்த இது பியூட்டி ப்ரோக்ராம் இது பண்ணேன். அப்போ பாத்தீங்கன்னா ஹேர் குரோத் வந்து அதுல ரொம்ப இதா இருந்தது. இது வந்து ஆக்சிடென்டல் ஃபைண்டிங் தான். அப்பதான் அதுல என்ன அதுல பியூட்டில இருக்குன்னு பார்த்தோன்னா பியூட்டி இட் ஹேஸ் த ஹேர் ப்ரோக்ராம். ஸோ ஹேர் குரோத் வந்து இதாகுது. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஐஎம் ஆயுஷ் சர்டிஃபைடு யோகா டீச்சர். அதாவது லாஸ்ட் இயர்ல வந்து ஜூன் எவ்ரி இயர் ஜூன் 21 இஸ் த இன்டர்நேஷனல் யோகா டே. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஐ வாண்ட் டு கண்டக்ட் த யோகா ப்ரோக்ராம். அது போறதுக்கு முன்னாடி ஐ ரன் த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். அதுல போயிட்டு அப்புறம் அங்க போய் யோகா பண்ணேன். பாடி பிளெக்சிபிலிட்டி வந்து நான் எப்பவும் பண்றதை விட பாடி பிளெக்சிபிலிட்டி வந்து அந்த டயத்துல வந்து ரொம்ப அதிகமா நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது. தென் அப்புறம் வந்துட்டு ஒரு கப்பிள் வந்து என்கிட்ட வந்தாங்க. அதாவது அவங்க வந்து என்னன்னா தே வாண்ட் டைவர்ஸ் ஆன் மியூச்சுவல் கிரவுண்ட்.
அப்படின்னு வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இதுல நான் அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரி, இருந்தாலும் ஒரு இன்டென்ஷன் வச்சு அந்த கப்புள் வந்து தே வாண்ட் டு லிவ் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனை வச்சு ஐ ரேன் த ப்ரோக்ராம். அப்போ அதுல வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி ஹார்மோனி இந்த மேக் ஹீலிங், அதுல அவங்ககிட்ட வந்து ஒரு 1 month எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி இது பண்ணேன். நான் இந்த ஃபேமிலி ஹார்மோனி அண்ட் ரிலேஷன்ஷிப் இது மட்டும் தான் ரன் பண்ணேன் வித் த இன்டென்ஷன் த கப்புள் ஹேஸ் டு ஜாயின் அண்ட் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஃபேமிலி நடத்தணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் மட்டும் வச்சு பண்ணேன். 1 month பண்ணினேன். அதுக்கப்புறம் போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. எனக்கு 2 பேருக்கும் நாங்க டைவர்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு நவ் தே ஆர் லிவிங் டுகெதர். இது வந்து எனக்கே ரொம்ப, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதை நானே பார்த்தது. அப்புறம் வந்து இந்த மீட்டிங் இது நடக்கும்போது ஜஸ்ட் வென்எவர் தெர் இஸ் a மீட்டிங், இதுல இருந்து கோஹிரன்ஸ் ப்ரோக்ராம் இது பண்ணா அது ரொம்ப நல்ல இதாகுது. அப்புறம் வந்துட்டு இந்த ரூட் சக்கரா ப்ரோக்ராம், அதாவது ப்ராஸ்பெரிட்டினாலே த ரூட் சக்கரா இஸ் ரிலேட்டட் வித் த எர்த். அதுல வந்து இந்த ப்ராஸ்பெரிட்டி அதுதான் ரொம்ப இது அந்த இது ரொம்ப நல்ல இது இருக்குது. தென் அப்புறம் வந்து இந்த டேட்டா இந்த ரெசனன்ஸ் இதுல ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ப்ரோக்ராம். அதை வந்துட்டு நான் எந்த இது கொடுத்தாலுமே அந்த ரெசனன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க கண்டிப்பா இது பண்ணும். பிகாஸ் 89% ஆஃப் த டிசீஸ் இஸ் டு சைக்கோசோமேட்டிக் ஆர்ஜின். அந்த மைண்ட் வந்து காம் பண்ணக்கூடியது, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோச் அனலைசிஸ் அதுவும் நல்லா இருக்கு. ஸ்லீப் ப்ரோக்ராம், தென் ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம் கேட்கவே வேண்டாம். தெர் இஸ் நோ டே வித்தவுட் புட்டிங் த ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம். ரொம்ப நல்ல இது இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஒரு பத்ரி, நம்ம அவங்க விஜயலட்சுமி மேடம். நான் இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் அந்த இவங்களுக்கு ஃபியூஷன் வெல்னஸுக்கு போன ஃபுல்லா. அப்போ வந்துட்டு நம்ம இது அவங்க பார்க்கும்போது ஆக்சிடென்டெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க். இது வந்து எல்லாமே டிவைன் இதுதான். இது இட் இஸ் நாட் எவ்ரிதிங் இஸ் a divine order. So I have to thank the divine for giving me the Healy and Mac Healy. Thank you very much. Thank you sir, thank you very much. நீங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க. நீங்க as a healer நிறைய பேருக்கு ஹீல் பண்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருமே தெரியும். நீங்க வேற இப்போ நெக்ஸ்ட் இயர் ஆல்டர்னேட் மெடிசனுடைய சேர்மனா டேக் ஓவர் பண்ணிருக்கீங்க ரோட்டரியில. அதனால நீங்க ரோட்டரியில நிறைய இதை ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய பேருக்கு இதை சொல்லணும். வாழ்க வளமுடன், உங்களுடைய சேவைக்கு வாழ்க நலமுடன். ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. லாஸ்டா டாக்டர் ரஃபீக், ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஐ எம் சாரி, உங்களை மிஸ் பண்ணிட்டோம். Go ahead sir, go ahead doctor. வணக்கம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். கேக்குதா? கேக்குது. நான் வந்து ஆக்சுவலா அஸ்திக்கட்டு அப்படிங்கிற முக்கியமான ஒரு முதுகு தண்டோட சீராக்கும் பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். நேச்சுரோபதி அண்ட் பயோசால்ஸ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு முஸ்தாக் ரொம்ப வருஷமா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. Go ahead. முஸ்தாக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றதே இஸ் பிரதர் மாதிரி. ஸோ நானும் அவரும் ஒரு 8 வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் டே வந்து எனக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக அலர்ஜிக் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 6 years 7 years ஓல்டு சைல்டு, ஒரு கேர்ள் சைல்டு. ரொம்ப முடியாமல் இருந்தது. நான் வந்து கிளாஸ் எடுக்க போகணும். பட் ஆனால் என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ணவே முடியல. என்னடா பண்ணுறது? நான் நாளைக்கு கிளாஸ் இருக்குது, எனக்கு 2 days தான் டைம் இருக்குது, எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸ், நான் போகலன்னா அப்புறம் எல்லாமே இதாகும், எல்லாரும் இதாகிட்டாங்கன்னு ரொம்ப இதாக இருந்தது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஆயிடுச்சு, இப்போ நான் போய் ஆகணுன்ற நிலைமையில இருக்கும்போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் முஸ்டாக் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாரு இதை பற்றி, ஹீலி பற்றி. அப்புறம் அவரோட ஸ்கின் ப்ராப்ளம்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இறைவா ஏதாவது பண்ணு அப்படின்னு கையேந்தி நின்னேன். இறைவன் கையேந்தி நின்னோன்னு அவர் கொடுத்தது தான் இது. ஸோ ஹீலி இஸ் நத்திங், என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ காட் பார்ட்டிகல் த்ரூ நம்மளோட ஃப்ரீக்வன்சியா வந்து சேர்ந்திருக்கு நமக்கு. ஸோ உடனே முஸ்தாக் கான்டாக்ட் பண்ணணும். ஹி இமீடியட்லி கேவ் இஸ் ஹோல் டிவைஸ் டு மீ வித்தவுட் எனி உள்ள எந்த இதுவும் இல்லாமல் டக்குன்னு கொடுத்தாரு. ஸோ அதை உடனே வந்து ரன் பண்ணேன். ஹி சென்ட் சோ மெனி இது, அதில் கோல் சைக்கிள் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் 7 daysக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் 2 days தான் என்னால் ரன் பண்ண முடிஞ்சு வீட்டில் இருந்து. மற்றதெல்லாம் என் பெரிய பொண்ணுகிட்ட சொல்லி நீங்கள் ரன் பண்ணுங்கம்மா, நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கிள் அனுப்பிட்டே இருப்பாரு, அதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இதில் செகண்ட் டேல வந்து என்னென்னா, நான் ஊர்லேருந்து வந்தோடனே இந்த கிளாஸ் முடிச்சு வந்தோடனே ஷி வாஸ் ஓகே. அலர்ஜி கொஞ்சம் தான் இருந்துச்சு. பட் வந்து
என் பொண்ணு இவர் கொடுத்த ஃப்ரீக்வன்சில பண்ணிட்டே இருக்கும்போது அந்த அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம ரன் பண்ணதுனால இதாகல. பட் எனக்கு ஒரு நாள் நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து சின்ஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் த்ரூ இன்டு த பாக்டீரியல் ஹார்மோனி அண்ட் பாக்டீரியல் ஃப்ளோரா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இந்த அலர்ஜி இஸ் நாட் டியூ டு சம் அதர் திங், டியூ டு இம்பேலன்ஸ் இன் பாக்டீரியல் ஹார்மோனி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஈவன் தோ இந்த ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாலும் ஐ வென்ட் வித் பாக்டீரியல் ஹார்மோனி அண்ட் மைக்ரோபியல் ஃப்ளோரா ரெண்டுத்தையும் ரன் பண்ணேன். வித்தின் அ ஸ்பெயின் நான் ஸ்கூலுக்கு கிளம்ப போற குழந்தை இங்க மாட்டி விட்டு அவங்களை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே சமயம் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டே இருந்துட்டு அப்புறம் பைக்ல ஏறி உட்காந்து போனோன்னு என்ன ஆச்சு, திடீர்னு என் பொண்ணுக்கு முடியல. டேடி எனக்கு எதுவும் பண்ணுது, ஐ கான் உட்கார முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், குழந்தைய அப்படியே கொண்டு வந்து வீட்டில் பெட்ல படுக்க போட்டுட்டேன். என்னடா ஆச்சு இப்படி, இப்போதான் நான் பாக்டீரியல் ஹார்மோனி ஓட்டினேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டில் கொண்டு வந்து போட்டேன். போட்ட உடனே என்னாச்சு, குழந்தை தூங்க ஆரம்பிச்சுட்டா. நியர்லி 7 hours கண்டினியூஸா, பகல்ல தூங்குனதே கிடையாது என் குழந்தை. இந்த அளவுக்கு கண்டினியூஸா தூங்கின அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அஸ்டானிஷிங் எது பாத்தீங்கன்னா, அந்த அலர்ஜி இருந்த பேட்டர்னே காணும் உடம்புல. ஸோ இது அதுக்கப்புறம் இறைவனோட அருளால இன்று வரை 2024 போன வருஷம் 2020 டிசம்பர் 24, 25 கிட்ட நான் முஸ்டாக் கான்டாக்ட் பண்ணேன். அப்போ ஓட்டுனது தான். அதுக்கப்புறம் நான் அந்த குழந்தைகிட்ட அந்த ஹீலி கொண்டு போகல. பட் ஷி இஸ் டூயிங் வெரி வெல். நல்லா க்ரோத் இருக்குது இறைவன் அருளால. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நானும் முஸ்தாக்கும் ஒரு பெரிய இதுல இருந்தோம், செட்டப்ல இருந்தோம். அப்போ வந்து வி ட்ரஸ்டட் அ ஃபியூ இது அந்த ஹியூமன் பீயினை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம போய் அவங்க பின்னாடி போறது பதிலா வி கேன் ஈஸிலி ஃப்ரீக்வன்சி நமக்காக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான நான் நினைக்கிறேன். அற்புதமான ஒரு இது. அது வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல என் குழந்தைய பத்தி நான் கவலைப்படுற அந்த தருணம் கம்மியாச்சு. என்னோட பாத்துல நான் போறதுக்கு ஈஸியாச்சு. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் என்னோட இதுக்கும் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது நிறைய கிடைச்சிது. என் ஒய்ஃப்க்கு ரன் பண்ணேன். ஷி ஹஸ் சோ மச் ஆஃப் அலர்ஜிக்கு. அவங்களுக்கு பயங்கரமா அது வாட்டர்ல வச்சு நகில வாட்டர்ல வச்சு ரன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே, அலர்ஜிக் ப்ரோக்ராம் ரன் பண்ணி கொடுத்தோடனே, அந்த தண்ணி குடிச்ச வித்தின் ஃபர்ஸ்ட்லாம் அந்த அலர்ஜி வந்தா டீடாக்ஸ் பண்ணு, டயட் ப்ரோக்ராம் போடு, இந்த மருந்து கூட, எலக்ட்ரோமியோபதி நிறைய எல்லாருக்கும் ஒரு ஒரு இறுக்கமான சுச்சுவேஷன் வரும். எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணணுமே, வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கு, இதுவும் கூட சேர்ந்து இந்த ப்ரொசீஜர்ஸும் பண்ணணுமே நம்ம, அப்படியே நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு ஆளை எல்லாத்தையும் சமாளிக்கணுமே அப்படின்னு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். இவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் இவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நான் பேக் பண்ணி எனக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் லிக்விட் கொடுத்த அப்புறம் என் ஒய்ஃப் வித்தின் 1 day ஷி காட் பேக் இன்டு நார்மல் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஐ ஹேவ் டு ரன் டு தட் பர்சனுக்கு போயிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் இருந்தது. ஸோ இந்த யூட்ரஸ் கேன்சரில் ஷி வாஸ் வெரி ஹாப்பி வித் டைஜஷன் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. இது மெகில் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரோக்ராம், நல்ல அற்புதமாக இருக்குது. இறை அருள் தான், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் மெகிலி வாங்கணும், இது வாங்கணும், எல்லாருக்கும் நம்ம தெரிவிக்கணும். த்ரூ நிறைய கேம்ப்ஸ் இது மாதிரி போட்டு நம்ம ஓப்பனாக கொண்டு போகணும். வி ஆர் ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன இதுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறோம். நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக தான் இருக்கிறோம். இது ஓப்பன் கேம்பாக போட்டு ஓப்பனாக எல்லாரையும் வர வச்சு ஒரு பெரிய ஹால் செட் பண்ணி எல்லாரும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒன்றாகி நம்மளே அதை ஓப்பனாக கொஞ்சம் இது பண்ணிட்டு கொண்டு போகணுன்றது என்னோட ஆசை, என்னோட இது. தேங்க்ஸ் ஃபார் த காட் பார்ட்டிகல் தான் நான் அதை சொல்லுவேன். நான் அதை வந்து ஹீலின்னு சொல்ல விரும்பல. காட் பார்ட்டிகளோட ஒரு அற்புதமான ஒரு கொடை. நம்ம எல்லாரும் அதை யூஸ் பண்ணணும். இன்னும் நான் வந்து ஃபுல்லா நான் பார்க்கல, எனக்கு தெரியாது ஃபுல்லா ப்ரோக்ராம். நவ் ஐம் லேர்னிங் இட். ஒரு இதா புக் இப்போதான் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஹோல் சிஸ்டம் அண்ட் ஃபார் முஸ்தக் ஃபார் கிவிங் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ டாக்டர் ரஃபீக், ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஒரு ஆல்டர்னேட் மெடிசன் டாக்டர் வந்து இவ்வளோ டெஸ்டிமோனியல் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஹீலி மூலியமாக உங்க சேவை மேலும் மேலும் வளர வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்க குடும்பத்தின் அனைவருக்கும், உங்க அம்மாவுக்கும் இது குணமடைய வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மேடம் நித்யா மேடம், over to you for your closing remarks. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மிக சிறப்பா நடந்துச்சு. இன்னைக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட விகாஷ்ஜி இருக்காரு, ராஜேந்தர்ஜி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. மேபி தே கேன் ஆல்சோ ஸ்பீக்.
and a few words. Yes. Yeah, Rajendra ji. thank you very much, Nitya ma'am, Dr. Ganesh, for hosting this wonderful testimony night, and all the participants. They said in detail, very sincerely, what transformation in their life came, starting from different type of pains to the emotional balance, for learning, concentration, even for bone fracture, for many more things, and all the age from kids to 80, 90 age. So it's wonderful technology, and all of you who have been participating and who are working day and night, adding value to people's life. And for these testimony nights only, we all are putting effort, and thank you very much all the leadership you are taking there, Nitya ma'am, Dr. Ganesh, Dr. Badri, Dr. Vijayalakshmi, and Mustaq ji, and Dr. Navneet, and many people in Chennai, especially the Tamil, and all the people, all participants, all the leaders. Thank you very much. And yeah, maybe some of the, a few things Vikas ji also can share. Vikas ji, over to you. Thank you very much. Yes, Vikas ji, please. Yeah, thank you so much, Rajendra, for taking the initiative along with Rajendra ji, along with Ganesh ji and Nitya ma'am and everybody else, Dr. Ilancharan, Mustaq ji, even Dhananjay ji. So everybody knows participation is so important, and just see what we are doing. Our product, which we are helping people to use it, and the results which they're getting. Dr. Navneet and everybody else, just see the impact which you are creating. That itself is the biggest motivation to go out and talk about it, irrespective that some people will believe, some people will not believe. As we always say in our business, that some won't, some will, some won't. So what? Somebody's waiting, start working. Just imagine if I have to talk to even thousands of people to get one person out of his problem, I will still go ahead and do it. Because if one person understands what we are doing and how we are helping them, that itself is the biggest motivation. Because maybe 1,000 people do not listen, but 1,001 person, if we help him to come out of his divorce, as Ilancharan ji has mentioned one testimony, if we help him to come out of his poor marks, or maybe come out of his diabetic issue, or varicose veins, or anything, we have got so many testimonies today. I was patiently listening in between. Only for 13 minutes I was out. But yes, I was listening to everything and everybody what they were saying. It's not so difficult to understand Tamil. And very soon you'll find me speaking Tamil. I don't know how many of you will understand it, but I will speak. So, right. Yes. Even I am going to learn Tamil soon. Yes. Both of you have understood everything. That's excellent. So language is not a barrier. Language is just an expression. And when we are here with a kind heart to help everybody, that itself is a very big language. So thank you so much for all your leadership, all that what you're doing. I know it's not easy, but I am sure this testimony night or any testimony night which we organize, we all feel very satisfied with our work. It's not that the money, it's the testimony which gives us the most satisfaction. So thank you so much, everybody. Once again, Mustaq ji, Dhananjay ji, and Badri, Dr. Badri, Dr. Ganesh, Nitya ma'am, Dr. Vijayalakshmi ji, and there's so many of you, Dr. Ilancharan. I can see so many of you again. Bhanu ji, Priyadarshini ji, Priya Muralidharan ji, Padmani ma'am, Kirti ma'am, and all of you, Vanita, everybody, for taking that initiative and reaching out to all of you. And the entire state of Tamil Nadu, entire state, any state and every state of India. And you can, we can expand to Malaysia, we can expand. Even, in fact, we had some people joining us from Malaysia today. So I'm so happy that we are taking it we are taking it globally. And it is all because you have put your sincere effort, and the lives which you are touching is just amazing. Thank you so much. And over to you, Dr. Ganesh. Thank you. Thank you so much. Thank you so much for the wonderful leadership that you are giving and the encouragement you are giving. I am not a network expert, but from whatever I'm seeing with other network experts, they don't share and train and guide as much as I have seen from you. Thank you so much for being the guiding angel and guiding all of us in every bit of our way. Thank you so much. And I'm sure we will all work together and
get this wonderful device to thousands and thousands of people. Thank you so much. Thanks everybody. Thanks all the angels for reaching out. And thank you very much, Vikas. Yes, there's an announcement. Tomorrow we have the testimony night in Hindi, so we can invite our Hindi partners, Hindi friends, and family members to experience what this technology is doing in their life. Thank you. Thanks. Keep rocking. Go Sri Lanka. I've already invited few people, Rajendra ji. Yeah, Very that's great. Thank you. Thank you so Thank much. Thank you. Good night. Good night, everybody. Thank you very much. Take care.